श्रीशैले सदया पात्रं दीपत्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहिकसिन्धोः रामान्त्यस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्बकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रिकमलं प्रणमामि मूर्ध्नाम् भूतं सरश्च महदात्मजपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तान्विरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारबोधिसन्दट्टजीवजीवातवे नमः श्रीशटारिगुरोर्दिव्यश्रीपादाब्जमधुव्रतम् श्रीमद्गतीन्द्रप्रवणं वन्दे श्रीलोकाचार्यमुनिं भजे श्रीवत्सवंसाम्बुधिपूर्णचन्द्रं श्रीरङ्गनाथार्यतमोजरत्नं तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अनन्तराचार्यमहं प्रपद्ये आழ்வார் பெருமானார் திருவடிகளே சரணம். யதிகுணர் அவதார பூதரான மணவாள மாமுனிகள் அந்த ஸ்ரீவஜன பூஷண திவ்ய சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தின் பெருமையை உணர்த்த வேணும். இந்த உலகோர்கள் எல்லாம் அதை அறிந்து உஜ்ஜீவனம் அடைய வேணும். அதுல முக்கியமா பல விஷயங்கள் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஆச்சாரிய அபிமானம்தான் நமக்கு ஒரு துன்பக்கடல் பொக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி என்று சொல்லப்படக்கூடிய சம்சாரமாகிற கடலை கடப்பதற்கு ஒரு படகு போல இருக்கக்கூடியது அந்த ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்ற கொள்கையை முன்னிறுத்தி 11 பாசுரங்களை விடத்திலே வெளியிடுகிறார். அப்படி வெளியிடக்கூடிய காலத்திலே முதல்ல என்ன தெரிவித்தார்? அதாவது ஆச்சாரியனுடைய அபிமானம் இல்லாமல் பகவான் தரத்திலே எப்பேற்பட்ட அபிமானத்தை செலுத்தினாலும் பக்தியை செலுத்தினாலும் அது பலிதமாகாது அப்படின்னு ஒரு காரணத்தை ஒரு பாசுரத்தாலே காண்பித்தார். தன் குருவின் தாடனைகள் தன்னு அது கிடைக்காதுன்னு ஒரு பாசுரம் சொல்லலாம். ஆனால் கிடைக்கும் சொன்னார் அடுத்த பாசுரத்திலே. எப்படி கிடைக்கும் என்று கேட்டால், ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையதான குருவை அடைந்த கால் உங்களுக்கு அது கிடைக்கும் என்று தெரிவித்தார். அதுக்கு மேலே உங்களுக்கு அப்படிப்பட்ட பரமபதமானது எப்படிப்பட்டதுன்னா ஒரு கையிலங்கு நெல்லிக்கனியை போலே உங்களுக்கு கிடைக்கும். என்ன பண்ணால் அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்திலே உய்ய நினைவு உண்டாகில் உன் குருக்கள் தம்பதத்தே வையும். அப்படிப்பட்ட ஆச்சாரியன் திருவடிகளே நீங்கள் ஒய்ய வேண்டும் என்ற இச்சையுடன் இருந்தீர்களாகில் அந்த ஆச்சாரியன் திறத்திலே உங்களுடைய அன்பை செலுத்துங்கள். அவர் திருவடி வாரத்திலே அப்போது உங்களுக்கு பரமபதமானது கையிலே இருக்கக்கூடிய கனியை போலே இருக்கும். அப்படி நீங்கள் பரமபதத்தை அடைந்து விடலாம் அப்படின்னு எல்லாம் இந்த மேற்கொண்ட கீழ் தெரிவித்த 4 பாசனங்களாலே இப்படிப்பட்ட அர்த்தங்களை தெரிவித்தார். அப்போ ஆச்சாரியன் நம்ம பார்க்க இருக்க நீங்க அனுபவமா இருக்கக்கூடியது ஆச்சாரியன் செய்த உபகாரமானது என்று சொல்லக்கூடிய 63வது பாசனம். அது போறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா 2 வார்த்தைகள் இந்த இடத்துல. ஒண்ணு உய்ய நினைவு உண்டாகில் உய்ய நினைவுன்னு சொல்றது ஒண்ணு, உஜ்ஜீவனம்னு வார்த்தை. 2 விதமான சப்தங்கள் இந்த இடத்துல இருக்கு. இது 2த்துக்கும் அர்த்தம் என்ன அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது ரொம்ப மயிரழியில தான் வித்தியாசம், ரொம்ப பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, சொல்ல முடியாது இருக்கு. ஆனால் உஜ்ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சம்சாரத்தை எப்படி நம்ம தாண்டுவோம் அப்படின்ற நினைவுக்கு பேர் உஜ்ஜீவனம் அப்படின்னு பேர். ஆனால் உய்ய நினைவு என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, உஜ்ஜீவனம் அடையணும் அப்படின்ற ஆசை இருக்கு பாருங்க, அதுதான் உய்ய நினைவு என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ ஒரு சிஷ்யனாக இருக்கக்கூடியவன் அவனுக்கு என்ன ஆசை இருக்கணும், அவனுக்கு இச்சை இருக்கணும் அப்படின்னா அந்த உய்வதற்கு ஆசை இருக்க வேண்டும். அந்த உய்வதற்கான ஆசை இருந்தா அவன் உய்ந்து விடலாமா அப்படின்னா, அவனை உய்விப்பதற்கான சக்தி யார் இடத்துல இருக்குன்னா ஆச்சாரியன் திறத்திலே இருக்கு. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் யார் அப்படின்னு கேட்டால் அவர்கள் தான் உத்தாரகர்கள். உத்தாரகர்கள்னா
அந்த உத்தாரகனும் கீழே இருக்கக்கூடியவரை நிபந்தனரா இருக்கக்கூடியவர்கள், அது ஆழ்ந்து போய் இருக்கக்கூடியவர்கள். சம்சாரமாக இந்த பிரகரணத்துக்கு சேர சொல்லணும் அப்படின்னா, அதாவது இந்த சம்சாரமாகிற கடலிலே ஆழ்ந்து இருக்கக்கூடியவர்களை தூக்கி நிலைநிறுத்துபவர்களா இருக்கக்கூடியவர்கள் உத்தாரகர்கள். ஏன்னா இந்த பாசுரத்திலே இந்த வியாக்கியானத்தை முதல் தெரிவார் உத்தாரகத்துவம் அப்படின்ற ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்ற. அப்போ அந்த உத்தாரகத்துவம்னா என்னன்னா, கீழே இருக்கக்கூடியவர்களை மேலே தூக்குவர்களா, தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்களை மேலே தூக்கி வைக்கக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார். முன்னாடி ஒன்னா உட்காந்து, ஏன் வெயில் உட்காந்துர்கள் பரவாயில்லையா? அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் உத்தாரகர்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார்கள். அப்போ என்ன சொல்றது, கீழ்ப்பாசுரத்துல அந்த உத்தாரக ஆச்சாரியர்களை பத்தின விஷயங்கள் எல்லாம் தெரிவித்தார்கள். மேல தெரிவிக்கிறார், ஞானம் ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது தூய்தாக நெஞ்சு தன்னில் தோன்றுமே, தேசாந்தரத்தில் இருக்க மனம் தான் பொருந்த மாட்டாது இருத்தலினி ஏதறியோம் யாம். அதாவது இப்ப ஆச்சாரியன்னு சொல்லக்கூடியவன் நமக்கு பலவிதமான உபகாரங்கள் செய்திருக்கிறான். சொல்லக்கூடிய காலத்துல என்ன சொல்றோம், உபகாரக ஆச்சாரியர், நமக்கு நேரே வந்து சமாஷணம் பண்ணக்கூடிய ஆச்சாரியரை உபகாரக ஆச்சாரியர் தெரிவிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், உபகாரக ஆச்சாரியன்னு சொல்ற அந்த பேரே சொல்றது உபகாரத்தை செய்யக்கூடியவனாய் இருக்கிறான் என்று காட்டக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை தூய்தாக நெஞ்சு தங்கள், அது வந்து ரொம்ப வந்து நமக்கு சீருஷம், நமக்கு வந்து சிரேஷ்டத்தை நன்மையை விளைவிக்கக்கூடியது அப்படின்ற எண்ணம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த சிஷ்யனுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று கேட்டால், அவனும் தேசாந்தரத்தில் ஆச்சாரியனை பிரிந்து தேசாந்தரத்தில் இருக்க மனம்தான் பொருந்த மாட்டாது. அந்த ஆச்சாரியனை விட்டு ஒரு க்ஷணமும் பிரியாத தன்மை உடையவனா இருக்க வேண்டும். அப்படி இருக்க அப்படின்னா, அப்படி இருக்கானே சில பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இருத்தலினி ஏதறியோம் யாம், அது எனக்கு தெரியலையே அப்படின்னு மாமனிகளே ஆச்சரியப்படுகிறார். இப்படி ஆச்சாரியன் செய்த நன்மைகளை உணர்ந்தவராக இருக்கக்கூடிய ஆச்சாரியனை பிரிந்து இருப்பாரா? அது காரணம் என்னன்னா, எனக்கு சொல்ல தெரியல என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. இதுல பதவுரையை வாசிக்கிறேன். ஆச்சாரியன் தன்னுடைய ஆச்சாரியர் செய்த உபகாரமானது தூய்தாக தோஷமில்லாததாக நெஞ்சு தன்னில் மனதில் தோன்றுமானால், தேசாந்தரத்தில் ஆச்சாரிய சேவைக்கு அசலான வேறு தேசத்தில் இருப்பதற்கு மனம்தான் மனமானது பொருந்த மாட்டாது, தங்க மாட்டாது. இனி இப்படி ஆன பின்பு இருத்தல், அப்படி ஆச்சாரிய சேவைக்கு அசலான வேறு தேசத்தில் இருப்பது ஏது என்ன காரணமோ யாமறியோம், நாம் அறிந்தோம் இல்லை. காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஆச்சாரியன் செய்த உபகாரம், பலவிதமான உபகாரங்கள் நம்மளை உத்தீர்ணம் அடைவதற்கு பலவிதமான உபகாரங்களை எல்லாம் ஆச்சாரியன் செய்திருக்கிறார். அப்படி அந்த உபகாரத்தை நினைக்கக்கூடிய காலத்திலே ஆச்சாரியனுக்கு ஏதாவது பிரதி உபகாரம் பண்ணணுமே. அப்படி பிரதி உபகாரம் பண்ணணும்னு அவனுக்கு தோடித்தனா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அவன் வந்து அந்த ஆச்சாரியன் கூடவே இருக்கணும். ஆச்சாரியன் கூடவே வந்து சகல விதமான கைங்கரியங்களையும் செய்ய வேணும். அப்போதானே அந்த ஆச்சாரியமானமே உத்தாரகம்ன்ற வந்து அந்த கொள்கைக்கு இதுவா இருக்கும். அப்படி இல்லை, ஆனால் எல்லாரும் அப்படி இல்லையே என்று சொல்லக்கூடிய காலத்துல இருத்தலினி ஏது அப்படியா இப்படி இருக்கிறார்கள் தெரியலை என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. மேல வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். கீழ் 3 பாட்டாலும் ஆச்சாரியனுடைய உத்தாரகத்துவத்தை அருளி செய்தார். 3 பாட்டு, அதாவது தன்குருவின் தாழ்நிலைகள், ஞானமனுட்டானம் இவை உயர்நிலை உண்டாகும். இது 3 பாசுரத்தில் என்ன சொல்றார், ஆச்சாரியனுடைய உத்தாரகத்துவம்னா என்ன, நம்மளை எல்லாம் மேலே எடுத்து, உத்தாரகம்னா கீழே சொன்ன, அதாவது அந்த மேலே நம்மளை வந்து தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்களை மேலே எடுத்து கொண்டக்கூடிய பண்ணி, அதான் நம்ம இந்த பிரகரணத்துக்கு விசார சொல்லணும் அப்படின்னா, இந்த சம்சாரமாகிற கடலிலே நாம் விழுந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நமக்கு மோட்சமாகிற பெரிய பலனை கையிலங்கு நெல்லிக்கனியாக காட்டக்கூடியவர்கள் உத்தாரகர்கள். அப்போ கீழ் 3 பாட்டாலும் ஆச்சாரியனுடைய உத்தாரகத்துவத்தை அருளி செய்தார். அந்த மேல தூக்கக்கூடிய வந்து அந்த எழுப்பக்கூடிய இதை அருளி செய்தார். இப்பாட்டில், இந்த பாட்டில் என்ன சொல்றார், அவன் பண்ணின உபகாரத்தை அருளி செய்கிறார். ஆச்சாரியன் நமக்கு பண்ணிருக்கக்கூடிய உபகாரத்தை எல்லாம் அருளி செய்ய போகிறார். இந்த பாசுரத்தின் முகேன ஆச்சாரியன் செய்த உபகாரம் என்று தொடங்கி அது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஞானப்பிரதானாதி உபகாரங்களாலே ரட்சித்து போந்த அந்த ஆச்சாரியன் செய்த மகா உபகாரமானது, ரொம்ப சரளமான வியாக்கியானம் தான், ஒன்றும் சிரமம் ஒன்றும் இருக்காது. ஞானப்பிரதானாதி ஆச்சாரியன் எப்படி இருக்கிறார், ஆச்சாரியன் வந்து முதல்ல ஞானம் தொடங்கி பலவிதமான வந்து ஞான பிரதானம் பண்றான். நமக்கு அந்த உண்மை அறிவை நமக்கு ஊட்டிக்கிறான். அது போகக்கூடிய காலத்திலே பஞ்சசம்ஸ்காரம் அடையக்கூடிய காலத்துல என்ன பண்றான், ரகசிய திரயங்கள் எல்லாம் நமக்கு தெரிவிக்கிறான். அப்போ மூலமாக தெரிவிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்றது,
அப்படியே சம்ஸ்கிருதமா அதை தெரிவித்த காலத்திலே அதிலே என்ன பண்றான், இதுதான் உங்களுக்கெல்லாம் உய்யக்கூடிய உபாயமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்படியாய் அதனுடைய பொருள்களை எல்லாம் விவரித்து உரைக்கிறான். அந்த ஆச்சாரியனே பண்ணாலும் சரி, இல்ல வேற ஆச்சாரியர்கள், நம்ம சமாஷ்டம் பண்ண ஆச்சாரியர்கள்ட்ட நம்ம காலக்ஷேபம் பண்ணணும்ன்ற எல்லாருக்கும் அந்த அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்குமான்றது தெரியாது. அப்ப இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றார், வேறு சில ஆச்சாரியர்கள் தரத்திலே அந்த ரகசிய திரயத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் தெரிவிக்கக்கூடிய ஒரு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுகிறது. ஆனால் கூட எப்படி அந்த ஆச்சாரியர்கள் இது பண்ணணும் அப்படின்னா, இவர்களே உபகாரக ஆச்சாரியர்கள், அதாவது நேரே திருமந்திரத்தை உபதேசம் பண்ணவன் உபகாரக ஆச்சாரியர்கள். ஒருத்தர் திறத்துல நம்ம ரகசிய திரயத்தை வந்து அனுசந்தானம் அவர் இடத்துல காலக்ஷேபம் பண்ணுகிறோம் அப்படின்னா, அந்த உபகாரக ஆச்சாரியர்களுக்கு இவர்கள் உபகாரகர்கள் அப்படிதான் கொள்ள வேணும். அவர்கள் வந்து உங்களுக்கு எந்த விதத்திலையும் வந்து என்ன பண்ணுவார், ஆச்சாரியர்கள் ஆக மாட்டார்கள். ஆனால் என்னன்னா, உபகாரக ஆச்சாரியர்கள் ராமானுஜர் திருவடிகளை சேர்ப்பதனால இவர்கள் உபகாரக ஆச்சாரியர்கள். இந்த ஆச்சாரியர்கள் உபகாரக ஆச்சாரியர்கள் பண்ண வேண்டிய உபதேசத்தை வேறொரு ஆச்சாரியர்கள் அவர்களுக்கு பிரதிநிதியாக இருந்து பண்ணுகிறார்கள். அப்போ உபகாரக ஆச்சாரியர்களுக்கு இவர்கள் உபகாரகர்களாய் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள். ஞானப்பிரதானாதி உபகாரங்களாலே ரட்சித்து போந்த. அப்போ ஆச்சாரியன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டால், ஞானப்பிரதானம் தொடங்கமாக முதல்ல என்ன பண்றான், அந்த ஜீவாத்ம ஸ்வரூபம் என்ன, அந்த பரமாத்ம ஸ்வரூபம் என்னன்னு சொல்ல முடியாது எல்லா விதமான ஸ்வரூபத்தையும் நமக்கு தெரிவிக்கிறான். ரகசிய திரயங்கள்ல எப்படி தெரிவித்திருக்கு, அந்த ஆத்மஸ்வரூபத்தை அனன்யார சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம் என்று சொல்ல முடியாது திருமந்திர முகத்தாலே. அப்புறம் அனுஷ்டான முகத்தாலே துவயமகா மந்திரத்தை எப்படி சரணாகதி பண்ணணுன்றதை தெரிவிக்கிறான். அது விதிரகசியமா இருக்கக்கூடிய சர்மஸ்லோகத்தை தெரிவிக்கிறான். இப்படி பல விதங்களும் தெரிவிக்கிறான். தத்துவத்திரயம்னு சொல்லக்கூடிய உண்மை பொருள்கள், சித்து அச்சித்து ஈஸ்வரன் போன்றவற்றை எல்லாம் தெரிவிக்கிறான். அப்போ என்ன ஆறுது, இதனால சம்பிரதாயத்திலே ஒரு தெளிந்த ஞானம் அடைந்தவனாய் இருக்கிறான். அது மட்டும் இல்லையே, அப்போ உபகாரக ஆச்சாரியன் என்ன பண்றான், உத்தாரக ஆச்சாரியர்களாய் இருக்கக்கூடிய ராமானுஜர் திருவடியிலே கொண்டு போய் சேர்க்கிறான். அதன் காரணமாக என்ன ஆறுது அப்படின்னு கேட்டால், அவனுக்கு அந்த மோட்ச பலன் சித்திக்கக்கூடியதாய் இருக்கிறது. இவ்வளவு உபகாரங்களை செய்கிறானே. அப்போ என்னன்னா, ஞானாதி தொடக்கமான ஞானப்பிரதானாதி தொடக்கம். ஞானப்பிரதானாதினா பலவிதமான உபகாரங்கள். ஆதின்ற சப்தத்தாலே என்னென்ன சேர்த்துக்கணுமோ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சொல்லக்கூடியதா இருக்கு. ஞான பிரதானாதி உபகாரங்களாலே ரட்சித்து போந்த, அதெல்லாம் நம்மள காத்து போந்தவனாய் இருக்கிறான். எப்படி ரட்சித்து போந்தன்னா, ஜீவனுடைய ஸ்வரூபம் இருக்கிறது, ஆத்மாவுடைய ஸ்வரூபம், அது நசித்து போகாமல் உண்மையான உண்மை பொருளுடைய அறிவையெல்லாம் இது பண்றானே, அதெல்லாம் ரட்சணம்னு சொல்லக்கூடியதா இருக்கு. ரட்சித்து போந்தன்னு சொல்ல முடியாது. ரட்சித்து போந்த அந்த ஆச்சாரியன் செய்த மகா உபகாரமானது. அப்படிப்பட்ட ஆச்சாரியன் பண்ணிருக்கக்கூடிய உபகாரமானது எப்படி இருக்கணும், தாம் மனசிலே விசதமாக பிரகாசித்ததாகில். அதாவது அது அப்படிப்பட்ட ஆச்சாரியன் பண்ண உபகாரமானது எப்படி இருக்கணும், அந்த சிஷ்யர்கள் மனசுல எப்படி இருக்குன்னா, நல்ல விசதமாக நல்லா அப்படியே பறந்து விரிந்து பிரகாசிக்க வேண்டும். அப்படி பிரகாசித்ததாகில் இப்படி கிருதஞனான சிஷ்யனுடைய மனசுதான் அவன் சந்நிதிக்கு அசலான தேசாந்தரத்தில் சக்தமாய் வர்த்திக்க க்ஷமமாகாது. அப்படி ஆச்சாரியன் பண்ணிருக்கக்கூடிய உபகாரங்கள், ஆச்சாரியன் இவ்வளவு உபகாரங்கள் பண்ணியிருக்கானே அப்படின்றது அந்த சிஷ்யனுடைய மனத்திலே தோன்றினதால் அப்படி பிரகாசனப்படுத்தினால என்ன அப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா என்ன நடக்கும்னா, அப்போ அந்த அந்த சிஷ்யன் தரத்துல என்ன ஏற்படும்னா, கிருதஞன் என்று சொல்ல முடியாய் ஒரு ஆச்சாரியன் தரத்திலே ஒரு நன்றி உணர்வு ஏற்படும். அப்படி அந்த நன்றி உணர்வு ஏற்பட்ட சிஷ்யனுடைய மனசு எப்படி இருக்கும்னா, அந்த ஆச்சாரியன் சந்நிதிக்கு, அந்த ஆச்சாரியன் சந்நிதினா அவருடைய சமீபத்திலே அசலாக இருக்கக்கூடியது, அவரை விட்டு விலகி இருக்கக்கூடிய தேசாந்தரம். தேசாந்தரம்னா சாதாரணமா நம்ம தேசாந்தரம்னு சொல்றது என்ன அப்படின்னா, வெளிநாடு சொல்றோம், தேசாந்தரத்துக்கு போயிருக்கார் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லை. ஆச்சாரியன் இருக்க ஸ்தலத்தை விட்டு வேறு ஸ்தலத்துல இருந்தாலே அது தேசாந்தரம் அப்படின்னு கொள்ள வேண்டும். அப்ப என்ன ஆகுது, அந்த சிஷ்யனானவன் ஆச்சாரியனுடைய உபகாரத்தை எல்லாம் நினைக்கக்கூடியவனாய் இருக்கிறான். அப்ப என்ன, அவன் செய்நன்றி நினைக்கக்கூடியவனாய் இருக்கக்கூடிய சிஷ்யனுடைய மனசுல அது தோன்றிட்டுனா, அந்த ஆச்சாரியன் நம்ம ஏதாவது பிரதிபகாரம் பண்ணணும் அப்படின்னு தோன்றிட்டுனா என்ன நினைப்பான், அவனுடைய மனசானது ஆச்சாரியன் சந்நிதிக்கு அசலான தேசாந்தரத்தில் சக்தமாய்னா வசிக்க, சக்தமாய் வர்த்திக்க. அதாவது வர்த்திக்கன்னா வாழ்வதற்கு சக்தமா இருக்காது, வாழ்வதற்கு அவனுக்கு அந்த சக்தியே இருக்காது. ஆச்சாரியனுடைய சந்நிதியை விட்டு தேசாந்தரத்துல வேற இடத்துல, வேற ஊர்லயோ வேற இடத்துல, வேற பிரதேசத்திலயோ இருக்கிறதே அவனுக்கு இருக்க முடியாத ஆய்விடம். க்ஷமமாகாது அப்படின்னு சொல்கிறார். க்ஷமமாகாதுன்னா என்னதுன்னா, அவனால அதை விரும்பாது இருக்கக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார். ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது. ஆச்சாரியன் செய்த உபகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், இவன் உஜ்ஜீவனத்துக்கு உடலாக சதாச்சாரியன் செய்த சத்ரு
சத்ருஷ பிரத்யுபகார ரகிதமான அந்த மகோபாரமானது அதுதான் வாசாம் அகோச்சரம் ஆகையாலே. அதான் ஆச்சாரியன் செய்த உபகாரம் என்ன அப்படின்னா, இந்த சிஷ்யனானவன் அவனுடைய உஜ்ஜீவனம் அடையணுமே, அவன் உஜ்ஜீவனத்துக்கு உடலாக அந்த உஜ்ஜீவனத்துக்கு உறுப்பாக என்ன பண்றான், சதாச்சாரியன் செய்த அந்த சிஷ்யன் அடிபணிந்த ஆச்சாரியன் இருக்கானே அவன் செய்த சத்ருஷ பிரத்யுபகார ரகிதம். அதான் ரகிதம்னா இல்லைன்னு அர்த்தம். பிரத்யுபகாரம்னா ஆச்சாரியன் செய்த உபகாரத்துக்கு அதுக்கு ஈடாக ஈடு இணையாக ஒரு சதுருஷமாக ஒரு பிரத்யுபகாரம் உண்டான கிடையவே கிடையாது. நம்ம நினைக்கலாம் அவருக்கு பிரத்யுபகாரம் பண்ணணும்னு நினைக்கலாம், ஆனால் அப்படி அவன் பண்ணியிருக்கக்கூடிய உபகாரத்துக்கு அது எப்படி இருக்குன்னா பிரத்யுபகார ரகிதமான உபகாரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படிப்பட்ட ஈடு இணை இல்லாத அந்த உபகாரம் அதுக்கு ஒரு பிரத்யுபகாரமா அவன் பண்ண முடியும்னா உடனே பண்ண முடியும். சில பேருக்கு நம்ம சொல்றோமே, நீர் பண்ண உதவிக்கு நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலையே அப்படின்னு சொல்றோம். அது போல ஆச்சாரியன் பண்ணியிருக்கக்கூடிய உதவிக்கு அதுக்கு சதுருஷமாக அதுக்கு ஈடாக நம்மளால எந்த ஒரு உதவி பண்ண முடியும்னா பண்ண முடியாது. அப்போ அதுக்கு ஈடு இல்லாத உதவி பண்ணியிருக்கிறான் அவன். அந்த மகோபகாரமானது அதுதான் வாசாமகோச்சரம். வாசாமகோச்சரம்னா வாக்காலே சொல்ல முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு இதுவா இருக்கிறது தெரிவிக்கிறார். வாசாமகோச்சரம் ஆகையாலே அது என்னும் அத்தனை. அதாவது அதுன்னு சொல்லிட்டார், ஆச்சாரியன் செய்யற உபகாரமான அது அப்படின்னு சொல்லிட்டார். ஆச்சாரியன் செய்த உபகாரத்துக்கு பிரதிபாரமா ஒண்ணும் பண்ண முடியாது. நஞ்சியர் ஒரு சமயம் என்ன பண்றார், அந்த சன்னியாசாஸ்திரம் துரியாஸ்திரம் எல்லாம் ஏத்துக்கிறார். பட்டரை திருத்தி பண்ணி கொண்ட பிறகு சிறிது காலம் அவர் அங்க திருநாகூரத்துல அந்த மேல்நாட்டிலே எழுந்து இருக்காரு. அப்புறம் என்ன பண்றாரு, அந்த அந்த பத்னிகளோட நடவடிக்கைகள்லாம் சரியில்லை. ஆனால் என்ன பண்றாரு, இனிமேல்ட்டு நம்ம இங்க இருக்கிறது பிரயோஜனம் இல்லை, இந்த சம்சாரத்துல இருக்கிறது பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு என்ன பண்றாரு, அப்பவே சன்னியாசாஸ்திரத்தை ஏற்றுன்றாரு. ஏத்துட்டு என்ன பண்றாரு, இந்த பத்னிகளுக்கெல்லாம் அந்த சன்னியாசி ஆனா கூட என்ன பண்ணணும்னா அவர்கள் கடைசி வரைக்கும் அவங்களோட தேவ யாத்திரை நடத்துறதுக்காக அந்த ஜீவனத்துக்காக அவன் ஏதாவது ஒன்று சத்காரம் பண்ணணும். அதை என்ன பண்ணார், தன்னுடைய பெரிய தனம் வச்சிருந்தார் நஞ்சியர், பெரிய தனவானாகத்தான் இருந்தார். அதனால என்ன பண்ணார், தன்னுடைய சொத்தை 3 பாகமாக பிரிச்சார். 3 பாகம் பிரிச்சு அவருக்கு 2 பத்திகளுக்கும் 2 பாதியை கொடுத்துட்டார். ஒரு பாதியை கொண்டு போய் அந்த பட்டர் திருவடியில சமைச்சார். பட்டர் திருவடியில சமைச்ச உடனே என்ன ஆசிரியத்தாலும் அவர் கொடுத்த அந்த திவ்யத்தெல்லாம் பார்த்தார். பட்டர் பார்த்தார், அந்த திரவியத்தெல்லாம் பார்த்தார். ஓ ஜியரே, நான் கொடுத்த துயார்த்தத்துக்கு சதுருஷமாக நீர் இந்த தனத்தெல்லாம் கொடுத்தீரோ, உங்களுக்கு துயார்த்தம்லாம் நான் உபதேசம் பண்ணனே, அதுக்காக சதுருஷமா அதுக்கு துல்லியமாக இந்த தனத்தை கொடுத்தீரோன்னு கேட்டாராம். உடனே கேட்டாராம், ஐயோ அப்படிலாம் நான் அடியன் கொடுக்கலையே, நீர் செய்த உபகாரத்துக்கு சமமா பிரதிபகாரம் நம்ம கிட்ட உண்டுன்னு நம்மளால சொல்ல முடியுமா? எப்பேற்பட்ட துவயமகா மந்திரன்றது எப்பேருக்கு கொடுக்கணும், குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார்படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும் தருணும் அருள் பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மத்தும் தண்டினும் பெத்ததாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் சொல்ல முடியாது. எத்தான் கொடுக்காது இந்த துவயமகா மந்திரம்னு சொல்ல முடியுது. அதுக்கு சந்தோஷமா இந்த கேவலமா இந்த இருக்கக்கூடிய தனத்தையா நான் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடாது. அதாவது தேவரை திருவிழா சமர்ப்பித்தேன்ற நான் சமர்ப்பிக்கக்கூடிய காலத்துல என்னுடையதுன்னு நினைச்சு அடியன் சமர்ப்பிக்கல. அப்படிப்பட்ட என்னுடைய தனம் இதுன்னு நினைச்சு சமர்ப்பிக்கல, தேவரையனுடைய தனத்தை தேவர் எடுத்துக் கொண்டு சமர்ப்பிப்பது போல தான் நான் சமர்ப்பித்தேன் என்று சொல்லும்படியாய். அதுக்கு அது காலத்தால் கூட நான் பார்த்தோம், நம்மாழ்வார் என்ன நினைக்கிறார், தன்னுடைய ஆத்மாவை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல பிரத்யுபகாரமாக. ஆனால் அது என்ன நினைக்கிற அப்புறம் சொல்றாரு, ஐயோ உனக்கு நான் அதை போய் சமர்ப்பிக்க முடியுமா என்று காட்டக்கூடியதாக இருக்கிறது. சொல்றாரு அது என்று இருக்கிறார், ஆச்சாரியன் செய்த உபகாரமான அது அப்படின்னு சொன்னாரு. அது என்னும் அத்தனை உபகாரமானது எதுன்னு சொல்லணும், பட்டியலிட வேண்டாமா, ஆச்சாரியன் செய்தது அப்படி ஆகாதோ அப்படின்னு அல்ல. அது என்ன சொல்றார், அது ரொம்ப பெருமையான விஷயம். அதெல்லாம் சொல்லக்கூடிய காலத்துல என்ன பண்றாரு, சில சமயத்துல என்ன ஆகும், ஒரு அச்சம் ஏற்படும், சில சமயம் ஒரு திகைப்பு ஏற்படும். என்ன பண்ணுவாருன்னா அதை பேரிடாமே சொல்லிடுவார்கள் சொல்லக்கூடியதா இருக்கு. வேத நூல் விராயம் 100 மனிதர்தாம் புகுவரையனும் பாதியும் உறங்கி போகும் நின்னதில் 15 ஆண்டு வேதை பாலகன் அதாகும். உடனே பிரியாஜன் பிள்ளை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டார். இதெல்லாம் சொல்லிட்டே வந்துரு. வேதைன்னு சொல்லக்கூடியது சைஷவ பருவம், சிசுவா இருக்கக்கூடிய பருவம். பாலகன்னு சொல்லக்கூடியது பாலனா குமாரனா இருக்கக்கூடிய பருவம். அதாகும்னு சொன்னாரு, அது என்ன கேட்டார். அதாகும் சொன்னா என்னன்னா யவன பருவம். யவன பருவம் என்னன்னா பலவிதமான விகாரங்களை நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய பருவம். அந்த காம கிளர்ச்சிகள்லாம் ஏற்படுத்தக்கூடிய பருவமா இருக்கும். அது சொல்றதுக்கே பயமா ஆழ்வா இருக்கு. அதனால சொல்ற அதாகும்னு பிரயோஜனம் விளையாரு சொல்றாரு. அதாகும்னு சொன்னாருன்னா அந்த யவன பருவத்தினுடைய பேரை சொல்வதற்கு கூட இவருக்கு பயமா இருக்கு. அதனால அதாகும். அதே போல இந்த இடத்துல
பட்டியலிடணும் அப்படின்னா ஆச்சாரியனுடைய குணங்களை எல்லாம் ஆச்சாரியன் செய்த உபகாரமான அது அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த குணங்களை பட்டியலிடக்கூடாதோ அப்படின்னா அதை பட்டியலிட்டா எவ்வளவு பெருசா போயிட்டே இருக்கும். அதுக்கு அஞ்சு என்னக்கூடாது, விரிவுக்கு அஞ்சு. சில இடத்துல எழுதுவார் பாருங்க, விரிவுக்கு அஞ்சு இவ்விடத்துல நிறுத்துகிறோம் அப்படின்னு சில கட்டுரைகள்லாம் எழுதும் போது எழுதுவான். அப்ப வார்கோடி காலத்துல என்ன இருக்கும், அது போலதான் ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை பட்டியலிட வேண்டுமே. ஆனால் அந்த அந்த எம்பெருமான் பண்ண உபகாரத்தை காட்ட அதிகமான உபகாரம் ஆச்சாரியர்கள் தான் பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் அதை பட்டியலிட முடியாது. அதுக்கு அந்த விரிவுக்கு அஞ்சு நிறுத்துகிறோம்னு சொல்ல முடியாது, அதுன்னு சொல்லி நிறுத்திட்டார் என்று காட்டுகிறார்கள். அது என்ன மத்தனை அப்படிப்பட்ட அதுதான். அதுக்கு சொல்றாரு அது எப்படிப்பட்ட அதுன்னு சொன்னாரு என்ன அப்படின்னு கேட்டா அப்படிப்பட்ட அதுதான் புலரஞ்சியரும் அதுக்கு சொல்லிட்டார். அந்த பட்டியலாம் இட முடியாது, இதுதான் அது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டார். தூய்தாக நெஞ்சு தன்னில் தோன்றுமேல், அதாவது தூய்தாக நெஞ்சு தன்னில் தோன்றுமேல் காட்டுற பார்ப்ப பதவதில் கேட்கிறார். தோஷமில்லாத நெஞ்சு தெரிவிக்கிறார். நெஞ்சு தன்னில் தோன்றுமானால் ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை நினைக்கணும், பிரதிபகாரம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவனுக்கு எப்படி இருக்கும்னா நெஞ்சு தோஷம் இல்லாத தோஷரகிதமாக இருக்கக்கூடிய நெஞ்சமாக இருக்கக்கூடியது. தூய்தாக நெஞ்சு தன்னில் தோன்றுமேல் ஞானப்பிரதானம் தொடங்கி மோட்சலாப பரியந்தம் நடத்தி போரும் உபகார பரம்பரைகள். பிரதிபகாரம் பண்ணணும்னு ஒருத்தன் நினைக்கிறான். ஒரு சிஷ்யன் வந்து ஆச்சாரியன் பண்ண உபகாரத்தை நினைக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட உபகாரங்கள் அவன் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டால் ஞானப்பிரதானம் தொடங்கி அந்த மோட்சபால பரியந்தம் வரை அவன் பண்ணிருக்கக்கூடிய உபகார பரம்பரைகள். எவ்வளவு பண்ணிருக்கான் நடுவுல. முதல்ல ஞானத்தை கொடுக்கிறான், அதை கொண்டு போய் கடைசியில் அதை கொண்டு போய் அந்த மோட்ச பரியந்தம் வரைக்கும் மோட்ச பலத்தை அடையும் பரியந்தம் அந்த ஆச்சாரியன் இவனை விடுவதாக இல்லையே, அதை பெற்று கொடுத்துட்டு தான் அவன் போயிடறான். அப்போ இருக்கக்கூடிய காலத்திலே அப்படி மோட்சம் வந்த உபகார பரம்பரைகள். உபகாரம் ஆனவது அப்புறம் உபகாரமானது அப்படின்னு என்னன்னு கேட்டால் ஆத்மனः அதி நீச்சஸ்ய யோகித்யய பதார்ஹதம் கிருபையைவ உபகர்த்தார. இதுவே சரியா இருக்கு. ஆத்மனः அதி நீச்சஸ்ய யோகித்யய பதார்ஹதாம் கிருபையைவ உபகர்த்தார ஆச்சாரியம் சம்ஸ்மரேத் சதா சொல்லக்கூடியதா இருக்கு. அதாவது காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்னன்னா ஆச்சாரியன் எப்படிப்பட்ட உபகாரங்கள்லாம் பண்ணியிருக்கான்னா ஞானப்பிரதானம் தொடங்கி மோட்சலாப பரியந்தம் ஆச்சாரியன் வந்து பண்ணியிருக்கிறான் அந்த உபகார பரம்பரைகள்னு சொல்லிட்டு அதையே மேல தெரிவிக்கிறார். இந்த ஆத்மாவானது ஆத்மனஹா அதி நீச்சஸ்ய, இந்த ஆத்மானது எப்படி இருக்குன்னா ரொம்ப நீச்சமாக இருக்கக்கூடிய இந்த சிஷ்யன் பெருமான இந்த ஆச்சாரியன் அடையக்கூடிய காலத்திலே அப்படிப்பட்டவன் அவனுக்கு என்ன பண்றது, யோகிகளாலே தியானிக்கப்படக்கூடிய வைகுண்டம் யோகித்யய பதார்ஹதாம், யோகிகளாலே தியானிக்கப்படக்கூடியது. அடையணும் யோகிகள்லாம் எதை தியானம் பண்றாங்கன்னா அந்த பரமபதத்தை நினைத்து வந்து அவர்களாம் தியானிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஸ்ரீவைகுண்டத்தை என்ன பண்ணுகிறான் ஆச்சாரியானன் கிருபையைவ உபகர்த்தார ஆச்சாரியம் சம்ஸ்மரேத் சதா. தன்னுடைய கிருபையாலே என்ன பண்றான் ஆச்சாரியனானவன் தன்னுடைய நிர்வேதமான கிருபையாலே உபகரிக்கிறானே. அப்படிப்பட்ட ஆச்சாரியனை எப்பொழுதும் சம்ஸ்மரேத் சதா எப்பொழுதும் நினைக்க வேண்டும். ஆச்சாரியன் செய்த உபகாரத்துக்கு என்ன பண்ணோம், அவனை எப்பொழுதும் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் என்றும் அத்தானி செய்தன அடியேன் அறியேனே. அறியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து அறியா மாமாயத்து அடியேனை வைத்தாரால் அறியாமை குரலாய் நிலமாவலி மூடையுன்னு அறியாமை வஞ்சித்தாய் எனதாவியுள் கலந்தே. அத்தானி செய்தன அடியேன் அறியேனே. நீ செய்தன என்ன அப்படின்னு கேட்டால் அறியா காலத்துள்ளே என்னும்படியான அடியேன் என்னும்படியான நினைவை நீ தந்தாய். அறியா காலத்துள்ளே அடிமைக்கண் விதைவித்து அறியா மாமாயத்து அடியேனை வைத்தாயால். அவன் என்ன பண்றான், எனக்கு அறியா காலத்துள்ளே நீ என்ன பண்ணாய் அடிமைக்கண் உனக்கு வந்து கைங்கரியம் பண்ணணுன்ற நினைவை எனக்கு கொடுத்தாய் என்று சொல்லும்படியாக இருக்குது. அப்படி நீ செய்த உதவிகள் என்ன பண்றானா அத்தான் நீ செய்தன அடியேன் அறியேனே. அறியா காலத்துல நீ கொடுத்துட்டே நீ எப்படிப்பட்ட உதவிகள்லாம் நீ பண்ணிருக்க அடியேன் அறியேனே. அதெல்லாம் வந்து அது அறியும்படியாக இல்லையே, சின்ன கவிசில எனக்கு கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஆழ்வார் தெரிவிக்கிறார். என்னை தீமனம் கெடுத்தாய் என்றும், அதாவது தீமையான இதெல்லாம் விஷயங்கள்லாம் நான் நினைக்கிறேன்னு என்ன பண்றார், அந்த மனத்தை என்னிடத்திலிருந்து கெடுத்தாய், மறைவித்தொழும் மனமே தொந்தாய், உன்னை எப்பவும் தொழுவதற்காக அப்படிப்பட்ட மனத்தை நீ கொடுத்தாய் என்னும்படியாக இருக்கிற உனக்கேன் செய்கேன். அப்படிப்பட்ட மறைவித்தொழும் மனத்தை நீ கொடுத்தாயே உனக்கு நான் பிரதிபாரமா என்ன பண்ண போறேன், உனக்கேன் செய்கேன் என்றும் இப்படி ஈடுபடும்படியான அப்படி என்ன பண்றார், அந்த எம்பெருமான் திறத்திலே ஈடுபடும்படியாக வைத்தான் எம்பெருமான் காட்டுற இடத்துல. ஆனால் இப்படிப்பட்ட உதவிகள்லாம் வந்து சிஷ்யனுக்கு யார் பண்ணியிருக்காருன்னா ஆச்சாரியமே பண்ணியிருக்கார்.
அதாவது இப்படி எம்பெருமானே ஆச்சாரியன்னு வச்சுக்கலாம், இல்ல ஆச்சாரியன் இதை பண்ணியிருக்கான்னு ரெண்டு விதமாக வச்சுக்கலாம். ஏன்னா அது சொல்லக்கூடிய ஆச்சாரியா ஹரிசாட்சாது என்று சொல்லும்படியாய் ஆச்சாரியனே வந்து என்ன பண்றான், இவனாக வந்து எம்பெருமானே சிஷ்யனாக வந்து பிறக்கிறான் என்று பார்க்கிறோம். எம்பெருமானே ஆச்சாரியனாக வந்து பிறக்கிறான்னு பார்க்கிறோம். அதனால எம்பெருமானே இதையெல்லாம் செய்தான் அப்படின்னு சொன்னாலும் அதுல எந்த விதமான குறையும் இல்லை என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. என்றும் இப்படி ஈடும்படி பெருநல்லுதவியான பெருநல்லுதவின்னு தெரிவிக்கிறார். பெரிய உதவி எப்படிப்பட்ட ஆச்சாரியன் பண்ணது, எப்படிப்பட்ட உதவினா பெருநல் உதவினா ரொம்ப பெரிய உதவி. அதாவது லௌகிகமான உதவியானா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, வைதிகமான உதவி. அதாவது அந்த பலவனாக பெரும் பேராக இருக்கக்கூடிய வைகுண்ட தாமத்தை பெற்றுத்தரக்கூடிய பதவியாக இதுவாக இருக்கக்கூடியதுன்னு காட்டுகிறார். எனதாவி உள்கலந்த பெருநல்லுதவி கைமாற எனதாவி தந்தொழிந்தேன் இனிமேழ்வது என்பதுண்டே எனதாவி ஆவியாம் எனதாவி ஆவியும் நீ பொழிலேடும் உண்டையந்தாய் எனதாவி யார் யானார் தந்த நீ கொண்டாக்கினையே. ஆழ்வார் அம்மாழ்வார் வந்து தன்னுடைய இதுல பாடுற திருவாய்மொழியில பாடக்கூடியதா இருக்கு. அம்மாழ்வாருக்கு என்னதா எனதாவியுள் கலந்த பெருநல்லுதவி கைமாறு. எம்பெருமான் செய்த உதவிகளெல்லாம் நினைக்கிறார். எம்பெருமான் செய்த உதவிகள்லாம் நினைத்த காலத்திலே ஆழ்வாருக்கு என்ன பண்ணா, அவர்கிட்ட ஒரு பிரதி உபகாரம் பண்ணணும். இந்த உபகாரம் எம்பெருமான் பண்ணியிருக்கக்கூடிய உபகாரத்துக்கெல்லாம் நம்ம பிரதியா ஏதாவது உபகாரம் திரும்பி பண்ணணுமே. உலகத்தில் இருக்கக்கூடிய வழக்கு தானே, ஒருத்தர் நமக்கு நன்மையை செய்தார், அவருக்கு நாம திரும்பி நன்மையை செய்யணும்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அப்போ ஆழ்வார் என்ன பண்ணார், அப்படி நன்மையே நினைக்கக்கூடியவராய் எல்வுயிருக்கும் நன்மையை நினைக்கக்கூடியவராய் இருக்கக்கூடிய ஆழ்வார் என்ன பண்ணார், எம்பெருமானுக்கு ஒரு பிரதி உபகாரம் செய்யணும்னு நினைக்கிறார். எதை செய்தால் இந்த எம்பெருமான் குளிர்வான் அப்படின்னு நினைக்கிறார். அப்ப நினைக்கிறார் என்ன சொல்லணும் அப்படின்னா, தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறார். நம்முடைய ஆத்மாவை தான் எம்பெருமானுக்கு வந்து எப்படி இருக்கு, இது கௌஸ்துபத்தை போல எம்பெருமானுக்கு அந்த குருமாமணிப்புன்னு சொல்லும்படியாய் நம்முடைய ஆத்மாவானது அவனுக்கு குருமாமணிப்புன்னு போல கௌஸ்துபத்தை போல அவனுக்கு. அப்போ என்ன பண்றாரு, இந்த ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ண வேண்டும் என்று வந்து ஆழ்வார் நினைக்கிறார். நினைச்சு என்ன பண்றாரு, எம்பெருமானே என் ஆத்மாவை உனக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிவிடுறார். உடனே நினைச்சு பார்க்கறாரு. ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய காலத்திலே சொல்றார், இந்த எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் என்னென்ன அப்படின்னு வந்து எம்பெருமான் அந்த ஆழ்வார் எண்ணக்கூடிய காலத்திலே எல்லாம் சொல்லிருக்குது. எல்லாம் வந்து நார சப்தத்தாலே சொல்லக்கூடியதுன்னா நித்திய வஸ்துக்களின் திரள்னு தெரிவிக்கிறார். நாராயண சப்தத்திலே நாரங்களுக்கெல்லாம் அயனமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு அது அர்த்தத்தை காட்டுறான். அப்போ அந்த நார சப்தங்க நாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு காட்டக்கூடியது, நித்திய வஸ்துக்களின் திரள்னு காட்டுறான். அப்போ இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடியது என்ன, நித்திய வஸ்து தானே. அப்போ என்ன, அது யாருக்கு அதுக்கு அயனமாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா அந்த எம்பெருமான் தான். அப்போ இந்த ஆத்மாவும் எம்பெருமானை சேர்ந்தது தானே. அப்போ என்ன நினைக்கிறார், இந்த ஆத்மாவை நான் சமர்ப்பணம் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், ஏதோ சொல்றாரு அந்த கடத்தங்காய் எடுத்து இது பண்ணான்னு உடைச்சான்ற கதையா, அந்த மாதிரி நான் பண்ணிட்டு பண்ணேன் இப்போ அப்படின்னு சொல்லும்படியா இருக்கு. ஆத்மாவே இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடியது, இந்த ஆத்மாவை நான் சமர்ப்பணம் பண்ண சொல்ல, இது உன்னோட வஸ்து எடுத்து உனங்களாம் இது பண்ணானே எப்படி இருக்கும், அதை போலத்தானே நான் இவ்விடத்திலே செய்திருக்கிறேன் என்று வந்து நினைக்கிறான்னு காட்டுகிறாரு. அப்படி பண்ணக்கூடியது பிரதி உபகாரமா அப்படின்னா இல்லை, அது பிசகு என்று அறிகிறார். என்ன பண்றார், அறிந்து அனுபவிக்கிறான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. உன் வஸ்துவை நீயே கைப்பற்றி கொண்டாய், அதை நான் சமர்ப்பிப்பதாக சொல்வது எவ்வளவு அயுக்தம். எனதாவி தந்தொழிந்தேன் இனிமேழ்வது என்பதுண்டே எனதாவி ஆவியும் நீ பொழிலேழும் உண்டாய் எனதாவி யார் ஆனார் தந்த நீ கொண்டாக்கினே. உன்னோட வஸ்து நீ தெரிஞ்சு நீயே அதை கை கொண்டாயின்னு தான் நான் நினைக்கணும், நான் சமர்ப்பணம் பண்ணதான் அது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இந்த இடத்துல பெருநல்லுதவியான அந்த உபகாரமானது, பெருநல்லுதவினா அப்படிப்பட்ட பெரிய உதவி. அதுக்கு நேர அர்த்தம் சொல்லணும்னா ரொம்ப பெரிய உதவி, வைதிகமான உதவி என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்படி அந்த மகோபகாரமானது மனசிலே நிர்மலமாக பிரகாசித்ததாகில், அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியன் செய்த உபகாரமானது எப்படி இருக்கணும் அப்படின்னா மனசிலே நிர்மலமாக பிரகாசிக்க வேண்டும். நிர்மலமாக பிரகாசினா அந்த எந்த விதமான தோஷம் இல்லாத. ஆச்சாரியன் செய்த உபகாரங்கள்ல எப்படி இருக்கணும்னா ஒரு நிர்மலம்னா நிர்தோஷம் இல்லாமல், ஒரு எந்த விதமான தோஷம் இல்லாத நிர்மலமாக பிரகாசித்ததாகில் அப்படின்னு இருக்கிறார். அப்படி பிரகாசித்ததாகில் அப்படின்னா ஒரு அது இடத்துல ஒரு ஏஷம் ஒரு சந்தேகம் இருக்கு. பிரகாசித்ததாகில், அப்படி பிரகாசித்ததாகில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சங்கோஜமர விசாலமாக பிரகாசித்ததாகில், தோஷம் இல்லாத பிரகாசிக்கணுமா. இந்த ஆச்சாரியன் செய்த உபகாரமானது இந்த நெஞ்சில் எப்படி தோட்டம்னா இதுல எந்த விதமான தோஷம் இல்லையே அப்படின்னு அவனுக்கு பிரகாசனத்தை அந்த ஒரு வந்து ஞானத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, சங்கோஜமர விசாலமாக பிரகாசித்ததாகில். சங்கோஜனா ஒரு சுருக்கம்,
அப்படி எந்த விதமான சுருக்கமும் இன்றி விசாலமாக பிரகாசித்ததாகில், அப்படிப்பட்ட ஞானம் ஏற்பட்டதாகில் ஆகில் என்ற இத்தாலே கிருதஜதையில் உண்டான அருமை தோற்றுகிறது. ஆகில் ஆகில்னு சொன்னா ஒரு சந்தேகம் இருக்க. அப்ப என்ன இருந்தா அந்த கிருதஜதைன்னு சொல்லக்கூடியது நன்றி உணர்ந்தவனா இருக்கக்கூடியது. அப்படி சொன்னதுனால என்ன அர்த்தம், ஆகில்னு சொன்னதாலே அந்த கிருதஜதையில் இருக்கக்கூடிய அந்த நன்றி உணர்வு இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா அந்த நன்றி உணர்விலே ஒரு அருமை தோற்றுகிறது. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அந்த ஆச்சாரியனுடைய குணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப நிர்மலமாக நிர்தோஷமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உணர்வு அவன் இடத்துல அப்பா தோஷமில்லாத நம்ம இடத்துல இந்த அன்பை செலுத்தினானேன்னு ஒன்று தோணணும். அது மட்டும் இல்லை, அவனுடைய அன்பானது அந்த ஆச்சாரியன் பண்ண உதவியானது எப்படி இருக்குன்னா எந்த விதமாக சுருக்கம் இல்லாத விசாலமாக அப்படிப்பட்ட தயை நமக்கு திறத்துல ஏற்பட்டது அப்படின்னு தோணணும் அப்படின்னு சொன்னா, அப்படி தோணலை அப்படின்னா என்ன ஆகுது, அது நன்றி உணர்வு இருத்தல். நன்றி உணர்வு அந்த ஆச்சாரியன் பண்ண உதவியில இவனுக்கு அப்படிப்பட்ட நன்றி உணர்வு ஏற்படலைன்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். கிருதஜதை உண்டாகில் கிருதஜராய் இருக்கும் கிருதஜதையினால் உண்டான அருமை தோற்றுகிறது. அருமை தோற்றுகிறதுன்னு சொன்னா அந்த நன்றி உணர்வு இருப்பவர்கள் கம்மியாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அதிகாரிகள் ரொம்ப அருமையாக அதிகாரிகளாக இருக்கிறார்கள். கிருதக்னா இருப்பார் ஒழிந்து. ஆனால் என்ன இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது, கிருதக்னராய் இருப்பார் ஒழிந்து. கிருதக்னா இருப்பார் அப்படின்னா இந்த செய்நன்றி மறந்தவர்களாய் இருப்பவர்கள் எல்லாம் போனோம். அவர்களெல்லாம் ஒழிந்துனா என்ன, அவர்களெல்லாம் அப்படியே மறைந்து போய் அவர்களெல்லாம் எப்படி மாறணும் அப்படின்னா கிருதஜராய் இருப்பவர்கள் தேட்டமாயிரே இருப்பது. அப்போ கிருதஜராய் இருப்பவர்கள்னா ரெண்டாவது சொல்றதுன்னா செய்நன்றி அறிந்தவர்களாய் இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள்னா தேட்டமாயிரே இருப்பது. தேட்டமாயிரே இருப்பது அவர்களும் அருமையா துர்லபர்களாய் இருக்கிறார்கள் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. இப்படி இருக்கிற இந்த சம்சாரத்திலே குருவர்த்தகா ஸ்வாத்மனஹா பும்சஹா கிருதஜ்ஞஸ்ய மகாத்மனஹா. அதாவது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த பிரமாணத்தினாலே ஆச்சாரியன் செய்கிற உபகாரம் குருவர்த்தகா ஸ்வாத்மனஹா பும்சஹா, ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை நினைத்து என்ன பண்றான், பும்சஹா கிருதஜ்ஞா நன்றியோடு இருப்பவனே சிறந்த மகாத்மனா. கிருதஜ்ஞஸ்ய மகாத்மனஹா, ஆச்சாரியன் தன்னுடைய நிர்ஹேதுகமான கிருபா கடாட்சத்தாலே செய்யக்கூடிய உபகாரங்களை எல்லாம் எவன் நினைக்கிறானோ அவன் மகாத்மாவை போன்றவன் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. என்கிறபடியே கிருதஜராய் இருப்பார். கிருதஜா இருப்பார், நன்றி உணர்வோடு இருப்பார் காட்டும். அப்படிப்பட்ட நன்றி உணர்வு யார் விதத்துல இருக்குன்னா இவர் ஒருவரும் இரே உள்ளது அப்படின்னு சொல்லிடுறார். ஒருவரும் இரே உள்ளது அப்படின்னா யார் அப்படின்னா பிரலோகஞ்சியர் சொல்றது யாருன்னா மாமுனிகளுக்கு தான் அந்த மாதிரியான இது இருந்ததுன்னு காட்டுறாரு. அதுக்கு மேல அதுக்கு உதாரணம்லாம் எடுத்து காட்ட போறாரு. ஒருத்த பேரை நாம நிர்தேசம் பண்ணிட்டா எதனால அதை பண்ண அப்படின்றது நிரூபணம் பண்ணணுமே, அப்படி அதுக்கு மேல தெரிவிக்கிறார். தேசம் திகழும் திருவாய் மொழிப்பிள்ளை வாசமலர்த்தாள் அடைந்து வைத்து. ஆர்த்தி பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் இதுல எடுத்து காட்டுறார். தேசம் திகழும் திருவாய்மொழி பிள்ளை வாசமலர்த்தாள் அடைந்து வைத்து. இப்ப திருவாய்மொழி பிள்ளை அடைந்ததாலே என்ன சொல்றார், மாமுனிகள் நினைக்கிறார் நமக்கு எப்படிப்பட்ட பேர் நமக்கு கிடைச்சிருக்கேன், இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் திருவாய்மொழி பிள்ளையினுடைய திருவடியை அடைந்ததுதான் என்று காட்டக்கூடியதா இருக்குது. அதனால இன்னொரு பிரமாணமும் எடுக்கிறார். திருவாய்மொழி பிள்ளை தீவினையோம் தம்மை குருவாகி உய்ய கொண்டு. திருவாய்மொழி பிள்ளை தீவினையோம் தம்மை, நம்ம இடத்துல நிறைய தீமைகள் இருந்தான். மாமுனிகள் சொல்ற நம்ம இடத்துல நிறைய தீமைகள் இருந்தது. அது எப்படி போச்சு அப்படின்னு கேட்டால் அந்த தீவினைகள் எல்லாம் திருவாய்மொழி பிள்ளை குருவாகி உய்ய கொண்டார். நம்முடைய தீவினையெல்லாம் எப்படி போச்சுன்னா திருவாய்மொழி பிள்ளையுடைய சகாசத்திலே அவரிடத்திலே நான் போய் அடிபணிந்தனாலே, அவர் திருவடியிலே அடிபணிந்தனாலே அந்த தீவினைகள் எல்லாம் பறந்து போய் விட்டது என்றும் திருமலை ஆழ்வார் திருவாய்மொழி பிள்ளை சீரருளார் தருமதி கொண்டவர் தம்மை முத்தாரகராக எண்ணி இருமனமே. அப்படிப்பட்ட இந்த இதுக்கு நற்கதிக்கு என்ன காரணம், திருமலை ஆழ்வார் திருவாய்மொழி பிள்ளை சீரருளார். ரெண்டுத்தையுமே சொல்றாரு. திருமலை ஆழ்வார்ன்றது அவர் இயற்பெயர். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த திருவாய்மொழியில இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடுனால அவருக்கு என்ன பேர் ஏற்பட்டா திருவாய்மொழி பிள்ளை என்று பேர், அந்த காரண பேரா ஏற்பட்டது. ரெண்டு ஞாபகத்தில் திருமலை ஆழ்வார் திருவாய்மொழி பிள்ளை சீரரா. அப்படிப்பட்ட ஆச்சாரியனுடைய திருவருளாலே தருமதி கொண்டவர் தம்மை முத்தாரகராக எண்ணி இருமனமே. மனசு நோக்கி சொல்றார், எப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு உபகாரத்தை பண்ணியிருக்கிறார், அவரை உத்தாரகராக எண்ணினா இருமனமேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது என்றும் சீராரும் ஆச்சாரியனாலே அன்றோ நாம் முயந்தது. அதுக்கு மேல தெரிவிக்கிறார், சீராரும் ஆச்சாரியன் சீர்னா நல்ல நற்குணங்கள் படைத்த ஆச்சாரியனாலே நாம் முயந்தது. நம்மளுடைய உய்வுக்கு உஜ்ஜீவனத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ஆச்சாரியனா தான் நமக்கு காரணமாக இருக்கக்கூடியவன் என்று கூசாமல் எப்பொழுதும் கூறு. அதை சொல்லக்கூடிய காலத்துல ஏதாவது லட்சியம் ஏற்படுமானா எந்த விதமான லட்சியம் ஏற்பட வேண்டாம்.
எந்த விதமான லட்சியம் ஏற்படுவானா? பூசாமல் சொல்லு. என்னுடைய யாராவது கேட்டான்னா என்ன சொல்லணும்? உன்னுடைய உய்வுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பூசாமல் எப்பொழுதும் சொல்லு. அதாவது சாஸ்திரமே தெரிவிக்கிறது, குரும் பிரகாஷய தீமான் மந்திரம் யத்னேன கோபயேதும் தெரிவிக்கிறது. குரும் பிரகாஷய தீமான்னா சிஷ்யனுடைய கடமையா என்ன இருக்கணும்னா ஆச்சாரியனுடைய பெயரை நன்றாக பிரவர்த்தனம் செய்ய வேண்டும் காட்டக்கூடியதா இருக்கு. இந்த குறைகள் ரெண்டு குறைகளுமே எம்பெருமானாருக்கு உண்டு பல விசாரங்கள் பண்றாங்க. அதாவது குரும் பிரகாஷிய தீமான்னு சொல்லக்கூடிய காலத்துல அந்த குருக்கள் அந்த எம்பெருமானாருக்கு பஞ்சாச்சாரிய பதாசிரதான் 5 ஆச்சாரியர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுடைய திருநாமங்களை பிரகாசனப்படுத்தினாரான்னு பிரகாசனப்படுத்தலன்னு ஒரு குற்றம் உண்டு எம்பெருமானார் தினத்துல. குற்றம் உண்டுன்னா அது பூர்வபக்ஷ வாயாதான். அது அப்படிப்பட்ட இது அவர்கள் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு சிஷ்யனுடைய கடமையா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் ஆச்சாரியனுக்கு தனியன் சமர்ப்பிக்கணும். அப்படிப்பட்ட தனியன் ஏதாவது இருக்கா அப்படின்னா தனியன் கண்டிப்பா சமர்ப்பிச்சிருப்பாரு. இப்போ இருக்கக்கூடிய திருமாலையானது திருக்கோட்டி நம்பிக்கை இருக்கக்கூடிய தனியன்லாம் எம்பெருமானது. ஆனா பிரபலமான தனியன் என்ன அப்படின்னு கேட்டால் எம்பெருமானாரை பணிக்கப்பட்ட ஆளவந்தாரோட தனியன் தான். எத்பதாம் ஒரு ஹத்யான வித்வஸ்தா சேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம். எம்பெருமானார் என்ன தெரிவிக்கிறார்? நான் எப்படி இருந்தேன்? ஒரு அவஸ்துவாய் இருந்தேன். வஸ்துனா எனக்கு இருப்பே இல்லை, அது சத்தையே இல்லை, இருக்கேன்ற இதுவே எண்ணமே இல்லை. யாருடைய திருவிழாவில் பதாம்போருக தியான, யாருடைய திருவடிகளை தியானம் செய்ததுனாலே நான் அவஸ்துவாயிருந்தேன், வஸ்துவானேன். எத்பதாம்போருக தியான வித்வஸ்தா சேஷ அகல்மஷா, எல்லா கல்மஷங்களும் என்னை விட்டு நீங்கித்தே. எப்படி நீங்கிது? வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம். அந்த யாமுனாச்சாரியருடைய திருவடிகளை வணங்கினதாலே நான் அவஸ்துவாய் இருந்தவன் வஸ்துவானேன், நான் அசத்தா இருந்தவன் சத்தானேன் என்று தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட அதாவது இந்த இந்த தனியனானது உலகத்துல ரொம்ப பிரபலம். ஆனா அந்த மீதி ஆச்சாரியர்களுக்கு அவர் பணித்த தனியாக பிரபலம் இல்லை. அப்ப என்ன சொல்றா? ராமானுஜரும் இதை பண்ணல. மந்திரம் யத்னேன கோபயேது, மந்திரத்தை காக்கணும்ன்றதான் நம்ம ஆச்சாரியன் சொன்ன மந்திரங்களை காக்க வேணுமே. அதாவது மந்திரம்னு சொல்லக்கூடிய மந்திராரம் திராயத்தே இது மந்திரா. மந்திரம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அந்த மந்திரத்தை உச்சரித்தவனை காப்பாற்றக்கூடியதா இருக்கிறத மந்திரம்ன்றதுக்கு லட்சணமே சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் அந்த மந்திரத்தை எப்படி வைக்கணும்னா அந்த ரகசியமாக குஷ்யமாக வைக்க வேண்டும் என்று காட்டுகிறார்கள். அப்படி என்ன பண்ணார்? திருக்கோட்டியூர் நம்பித்தரத்திலே என்ன பண்ணார்? இவருக்கு அந்த ஸ்வீகாரம் பண்ண அந்த மந்திரங்கள் அந்த ரகசியார்த்தங்களை எல்லாம் ஆசிரியர்கள் எல்லாம் கூறும் என்று சொல்லிவிட கூறிவிட்டாரு. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே ராமானுஜத்திலேருந்து வழி விட்டாரா அப்படின்னு கேட்கக்கூடியதா இல்லைன்னு தெரிவிக்கிறாங்க. அது பல விதமான சமாதானங்கள் தெரிவிக்கிறாங்க. சாதாரணமாக சொல்லக்கூடிய காலத்து சமாதானம் சொல்லக்கூடிய காலத்துல இப்போ இருக்கக்கூடிய பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த தனியன் இந்த பிரபலமா இருக்கு, இந்த 70ஆம் அத்தியாயம். அதனால மீதி எல்லாம் மறைஞ்சு போகுது. இப்போ சூரியன் இருக்கு, சூரியனுடைய பிரகாசம் இருக்கக்கூடிய காலத்துல இந்த வடக்கு போட்டா என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா அது ஒண்ணும் தெரியாது. அது போல ஆளவந்தான்னு சொல்லக்கூடிய ரொம்ப பெரிய ஆச்சாரியர், அவருடைய தனியன் இதுக்கு முன்னா அவர் கீழே அடிபணிந்த அந்த திருமாலையாண்டான் திருக்கோட்டியூர் நம்பியோட போன்றதா அவருடைய தனியவர்கள்லாம் ரொம்ப எடுபடுமா அப்படின்னு கேட்டா எடுபடாதுன்னு அர்த்தம். ரெண்டாவது என்ன அப்படின்னா குரு பரம்பரையில இருக்கக்கூடிய தனியனா இருக்கக்கூடியது ஆளவந்தாருடைய தனியன். அன்றாடம் நம்ம அனுசந்திக்கக்கூடிய தனியனா இருக்கிறது. அதுக்கு இருக்கக்கூடிய பிராபல்யம் இதுக்கு ஏற்படுமானா இது சாமானியமான இது. ஆனால் சொல்லக்கூடிய காலத்தை பதாம்போருக தியானன்னு சொல்லக்கூடிய காலத்துல அதை பன்மையாக அந்த பதாம்போருகன்னு சொல்லக்கூடியதை பன்மையாக நிரூபணம் பண்ணலான்னு காட்டுறார் காஞ்சி சுவாமி. யாருடைய அதாவது திருவடி தாமரைகளைன்னு சொல்லக்கூடிய காலத்திலே அதை பன்மையாக நிரூபணம் பண்ணி அவர் ஆளவந்தார் திருவடிகளை மட்டும் சொல்ல இதே தனியன்ல 70ஆம் அத்தியான தனியன்ல பஞ்சாச்சாரியர்களை குறிப்பிடுகிறார்னு சொல்லலாம்னு காட்டுகிறார். அப்போ அந்த தோஷம் ராமானுஜருக்கு கிடையாது என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. பூசாமல் எப்பொழுதும் கூறு என்று இப்படி பகுஜராய் இருக்கிற இவருடைய பகுஜர் அப்படின்னா எல்லாத்தையும் அனைத்தும் அறிந்தவராய் இருக்கக்கூடிய மாமுனிகள் இவருடைய கிருதஜதை இருக்கிறபடி இதுவாய்த்து. கிருதஜதைனா நன்றி உணர்வு. இப்ப இவ்வளவு விஷயங்கள் சொன்னாரு. திருவாய்மொழிப்பிள்ளை திறத்துல திருவாய்மொழிப்பிள்ளையாலதான் என்னுடைய தீமைகள் எல்லாம் போயிடுத்து, திருவாய்மொழிப்பிள்ளையினாலதான் நான் உய்வடைந்தேன், திருவாய்மொழிப்பிள்ளை பேரொருளாலேதான் எனக்கு தருமதி ஏற்பட்டது, எல்லாத்தையும் சொன்னாரு. அப்ப என்னன்னா இதெல்லாம் அந்த நன்றி உணர்ந்தவன் செய்யக்கூடிய செயல் தானே இது. அதனால் காட்டுகிறார் பகுஞராய் எல்லாம் அனைத்தும் அறிந்தவராய் சர்வஜராய் இருக்கக்கூடிய இந்த மாமுனிகளுடைய கிருதஜதை இருக்கிறபடி அவருடைய நன்றி உணர்வை காட்டக்கூடிய வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிற பாசனங்கள் எல்லாம் காட்டுகிறது. இது வாய்த்து இனி இப்படி தேசிக உபகார தரிசியாய் இருக்கிற இவர்களுடைய மனசு தான் வஸ்தவிய ஸ்தலத்தை விட்டு தேசாந்தரத்தில் சங்கத்தை உடையதாக மாட்டாது என்கிறார். அதுக்கு மேல சொல்றார், அது ஆச்சாரியன் செய்த உபகாரம் ஆனவது
தூய்தாக நெஞ்சு தன்மையில் தோன்றுமே. அது வரைக்கும் சொல்லிட்டார். அது மனசுல அது ரொம்ப முக்கியமா இதுவா அது தோணித்துன்னா ரொம்ப பெரிய உபகாரம் நமக்கு பண்ணிட்டுதான் தோண்டி எடுத்துனா என்ன ஆகும்னா, இனி அதுக்கு மேல சொல்றாரு. அதுக்கு மேல என்னன்னா, தேசிகோபகார தரிசியாகி இருக்கிற இவர்கள், தேசிகன்னா ஆச்சாரியன், தேசிகனால செய்யப்பட்ட உபகாரம், தேசிக உபகாரம், ஆச்சாரியன் செய்த உபகாரம், அந்த உபகாரத்தை தரிசியாய் இருக்கிற அதனிடத்துல அந்த ஆச்சாரியன் உபகாரம் பண்ணியிருக்கிறான்றத உணர்ந்து நன்றி உணர்வோடு இருக்கிற அப்படின்னு அர்த்தம் கொள்ளணும். தேசிக உபகார தரிசியாய் இருக்கிற இவர்களுடைய மனசு தான் அந்த இவர்கள் ஆச்சாரியன் செய்த உபகாரங்களை எல்லாம் இவர்கள் மனசிலே உணர்ந்து கொள்கிறார்கள். அப்போ அந்த நன்றி உணர்வு அவர்கள் திறத்தில் இருக்குது. அப்படி கூட இருக்கக்கூடியவர்கள் மனசு எப்படி இருக்கும் அப்படின்னால், வஸ்தவிய ஸ்தலத்தை விட்டு, வஸ்தவிய ஸ்தலம்னா வசிக்கக்கூடிய அவர் வாழக்கூடிய ஸ்தலம் யாரு, ஆச்சாரியர் வாழக்கூடிய ஸ்தலத்தை விட்டு தேசாந்தரத்தில் சங்கத்தை உடையதாக மாட்டாது. எங்கேயோ ஆச்சாரியன் விட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு இருக்கிறதை விரும்பாது என்று சொல்லக்கூடிய சங்கத்தை உடையதாக மாட்டாது என்கிறார். அப்படி இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சிஷ்யனுக்கு தேசாந்தரத்தில் இருக்க மனம்தான் பொருந்த மாட்டாது என்று. அப்படிப்பட்ட உணர்வு என்ன அப்படின்னா, ஆச்சாரியனை பிரித்தொரு இடத்துல இருப்பதுக்கு மனசு பொருந்தாததாக இருக்கிறது என்று. அதாவது ஆச்சாரிய சேவைக்கு அசலான தேசாந்தரத்திலே அர்த்தாதிகளில் அபேட்சையே ஆதலால், தேசவாசாதிகளே ஆதலால் அங்கே வசிக்க கிருதஜதா பல பிரத்யுபகார சாபேட்சமான மனசுதான் பொருத்தமுடையதாக மாட்டாது. அதாவது என்னன்னா, ஒரு தேசாந்தரத்துல இருக்க முடியாது அப்படின்னு தெரிவிக்கிறார். இல்லையே, சில பேர் தேசாந்தரத்துல இருக்காளே, அவளுக்கு ஆச்சார இடத்துல பிரதிபக்தி இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த பிரதிபக்தி இருக்கட்டும், தேசாந்தரத்துல இருக்கவாள்னா எதனால இருக்கா அப்படின்னு கேட்டால், அதான் தேசாந்தரத்திலே இருக்க அதாவது ஆச்சாரிய சேவைக்கு அசலான தேசாந்தரத்திலே எதுக்காக இருக்கிறா அப்படின்னு கேட்டா, அர்த்தாதிகள் பணம் சம்பாதிக்கணும் பல இடத்துல போறான். அர்த்தான்னா செல்வத்தை தனத்தை சொல்லக்கூடியதான். அர்த்தங்களை தனத்தை சம்பாதிக்கணும்னு போற அர்த்தாதிகளிலே அபேட்சையா ஆதலால், தனம் சம்பாதிக்கணும், பல விதமான கல்வி சம்பாதிக்கணும், எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு சம்பாதனங்கள். உலகத்தை ஞானம் சம்பாதிக்கிறது வெளியில போக வேண்டியதா இருக்கு, பணம் சம்பாதிக்கா வெளியில போக வேண்டியதா இருக்கு, எவ்வளவு விஷயங்களால வெளியில போக வேண்டியது நிர்பந்தம், ஆச்சாரனை விட்டு வெளியில போகிறது. அப்போ அது அப்படிப்பட்ட அபேட்சை இருக்கிறது, அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த உலகத்திலே, அபேட்சை. அதனால் அது மட்டும் இல்லை, சில இடங்கள் என்ன பண்றார், நல்ல பிரதேசமா இருக்கு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய காலத்துல காஞ்சிபுரம் எப்படி இருக்குன்னா ரொம்ப உஷ்ணமா இருக்கு சுவாமி, போய் ஊட்டியில போய் இருந்தா எப்படி இருக்குமா, குழுன்னு இருக்கு. அதான் அவர் என்ன பண்றாரு, அந்த தேசத்தை விரும்பி போய் இருக்கிறார். ஆனால் அதுக்கு ஆச்சாரியன் இருக்கான ஆச்சாரியங்கள் நீக்கும் இந்த வாதாவரணம், இந்த என்ன சொல்றது, இந்த தட்பவெட்ட சூழ்நிலை எல்லாம் சிலுச்சிலும் இருந்தா போதுமா, மனசு சிலுச்சிலும் இருக்கணும், ஆச்சாரியன் பக்கத்துல தான் இருக்கணும். கத்திரி வெயிலா இருந்தாலும் பரவாயில்ல, ஆச்சாரியன் பக்கத்துல இருந்தாலும் அதுவே போதுமே. பல விதமான சத்து விஷயங்களை சொல்லி கொடுறது கூடிய காலத்தை அந்த காட்டுல பேர் ஆனந்தம் என்ன வேணும், அதுவே பல டன் ஏசி போட்ட மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்றாரு, சில பேர் என்ன பண்றார்கள், அந்த தேசாந்தர வாசத்தை விரும்பி போகிறார்கள்னா அர்த்தங்களை எதிர்பார்த்து, தனங்களை எதிர்பார்த்த விடத்துல அந்த அபேட்சையினாலே ஆச்சாரனை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். சில பேர் எப்படி இருக்காங்க, நல்ல தேசத்துல போய் இருக்கணும், அது பெரிய பெரிய நாடுகள்லாம் போயிருக்கும். ஏதோ சொல்றாரு பாருங்க, ஏதோ அந்த அமெரிக்கால ஏதோ அந்த குடியுரிமை எல்லாம் இனிமேல்ட்டு பிறக்க போற குழந்தைகளுக்குலாம் குடியுரிமை இல்லைன்றோம். அதாவது ஏதோ ஒரு தேதி 20 பிப்ரவரி மாசம் ஏதோ ஒரு தேதியில, அதுக்கப்புறம் வெளியூர்ல இருக்கு, அதாவது வெளியூர்ல இருந்து அங்க போய் தங்கி இருக்க வர குழந்தைகளுக்கு எல்லாம் குடியுரிமை கிடையாதுன்னு. அதனால என்ன பண்றாளாம், இப்போ சில குழந்தைகள்லாம் இப்போ இந்த பிப்ரவரி ஜனவரியில பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் என்ன பண்றாளாம், அது வரைக்கும் நம்ம முன்னாடியே அபார்ஷன் பண்ணி அந்த குழந்தைகளை பிறக்க வைக்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அதே போல என்னன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அது எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, அந்த தேசத்துல இருக்கணும்ன்ற ஆசை. ஏன் அப்படிதான் போய் இருக்கணுமா என்ன, இந்த தேசத்துல இருக்க முடியாதா என்ன, இப்போ இருக்கிறவாள்லாம் என்ன இத்தனை கோடி மக்கள், இங்க 140 கோடி மக்கள் இந்த தேசத்துல இருக்காளே, பாரத தேசத்தை விட்டு போனாதான் இதுவா என்ன சொல்லக்கூடியது. எப்படி இருக்குன்னா, அது திருக்கோளூர்ல இதுல சொல்றாங்க, திருக்கோளூர்ல இருந்து ஒரு பெண் பள்ளி போயிட்டு இருந்தாங்க வெளியில, எல்லாம் சொல்லக்கூடிய காலத்துல என்ன பண்ணாங்க, எங்க போற அப்படின்னாலாம், இல்ல இந்த திருக்கோளூர்ல வாழறதுக்கு ஒன்றும் வழி இல்லை, அதனால வெளில போயிடுறான். எல்லாருக்கும் என்ன பண்றா, வர்த்திக்கும் இடமா இருக்கக்கூடியது உனக்கு புகுமூரா இருக்கக்கூடியது, புகுமூரா இருக்கக்கூடியது உனக்கு புறப்படும் ஊராயிற்றோ அப்படின்னு கேட்கறாராம். அப்படி கேட்கக்கூடிய காலத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், எல்லாரும் என்ன பண்றாங்க, திருக்கோளூர்ன்ற திவ்ய தேசத்திலே இந்த இடத்துல மருதுரை ஆழ்வாருடைய திவ்ய தேசம், வைத்தமாநிதி பெருமாள் எழுந்திருக்கக்கூடிய திவ்ய ஸ்தலம், இந்த இடத்துல எல்லாரும் உள்ள இந்த இடத்துல கைங்கரியம் பண்ணா அவனுடைய அழகை பருக வேண்டும், அவனுடைய குணங்களை அனுபவிக்க வேண்டும் நினைக்கக்கூடிய காலத்தை இது விட்டு போகணும்னு நினைக்கிறியே, அப்படித்தானே இருக்கு. எல்லாருக்கும் புகுமோரா, இந்த ஊர்ல ஒரு ஆடு மாடு மேய்த்து நீ பழைக்க கூடாதோன்னு கேட்கக்கூடியதா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றா, தேசவாசங்களை விரும்பி ஆச்சாரியனை துறந்து தேசவாசங்களை விரும்பி செல்கிறார்கள் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. தேசவாசாதிகளாலே அதல் அங்கே வசிக்க
கிருதஜதா பல பிரத்யுபகார சாபேட்சமான மனசுதான் பொருத்தமுடையதாக மாட்டாது. அவ என்ன பண்றாரு, ஏதோ ஒரு விஷயம் ஆச்சாரியன் விட்டு பிரியணும்னா பல காரணங்கள். ஒண்ணு, அது தனத்தினால ஏற்படக்கூடிய ஒரு விகாரம் இல்லையா. அந்த தேசவாசம் அவளுக்கு பிடிச்சி இந்த இப்ப இருக்கக்கூடிய தேசத்தை காட்டில அந்த பிரதேசம் ரொம்ப இதுவா இருக்கு, நமக்கு வாழ்வதற்கு தகுதியாக இருக்கிறது அப்படின்னு சில இதெல்லாம் இருக்கிறது. அதுக்கு மேல அங்கே வசிக்க கிருதஜதா பல பிரத்யுபகார சாபேட்சமான மனசுதான் பொருத்தமுடையதாக மாட்டாது. காட்டக்கூடிய விஷயம் இந்த இடத்துல என்னன்னா, ஆச்சாரியனை விட்டு வசிக்கக்கூடிய வசிக்காத மனசனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டால், சில பேர் எப்படி இருக்கா அப்படின்னா, ஆச்சாரியனை விட்டு நான் பிரிந்தே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய மனசு எப்படி இருக்கும், அதனுடைய அடையாளத்தை எப்படி காட்டுறது அப்படின்னு கேட்டால், ஆச்சாரியன் செய்த உதவி, அதாவது கிருதஜதா பல ஆச்சாரிய கிருதஜதான்னு சொல்லக்கூடியது நன்றி. அந்த நன்றிக்கு பலனாக என்னக்கூடியது பிரத்யுபகாரம். அந்த பிரத்யுபகாரத்தை செய்யக்கூடியது எப்படி இருக்கான்னு செய்யக்கூடிய மனசாக இருக்கிறது. பிரத்யுபகாரம் பண்ணணும்னா என்ன இருக்கணும், ஆச்சாரியனுடைய தங்கி இருக்கணும்ன்ற எண்ணம் அவனுக்கு மேலோங்கி இருக்கணும். பிரத்யுபகாரம் பண்ணணும்னா பிரத்யுபகார சாபேட்சமான மனசு, அந்த பிரத்யுபகாரத்தை என்ன பண்றோம், பண்ணக்கூடிய மனசாக இருக்கக்கூடியது. சாபேட்சம்னா அதை பண்ணக்கூடிய மனசாக இருக்கக்கூடியது, செய்ய விரும்பும் மனசாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட மனசுதான் பொருத்தமுடையதாக மாட்டாது. அந்த ஆச்சாரியன் பண்ண உதவியை நினைத்து அதுக்கு பிரதிபகாரம் பண்ணணும்னு நினைச்சு அந்த பிரதிபகாரத்தை பண்ணணும்னு நினைச்சு, அப்படி எப்படிப்பட்ட பிரதிபகாரமா இருக்கணும்னால் அந்த ஆச்சாரியன் கூடவே வசிக்க வேண்டும், அவனை விட்டு பிரியாது இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நினைப்பு தான் அவனுக்கு பண்ணக்கூடிய பிரதிபகாரம் என்று காட்டக்கூடியதா இருக்குது. அது இல்லாத என்ன சொல்றது, ஆச்சாரியன் நான் பணம் அனுப்புறேன், தனம் அனுப்புறேன், இன்னொன்னு எதையோ அனுப்புறேன்னா அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாதுன்னு காட்டக்கூடியதா இருக்கு. என்ன பண்றது, பல பேர் நிலைமை அப்படிதான் இருக்கு. ஒன்றும் அதை சொல்லி குற்றம் இல்லை, இன்னைக்கு காலம் அப்படிதான் இருக்கு. இதை இவர்கள் இருக்க இச்சித்தாலும் இவர்களுடைய மனசானது நின்னிடையன் அல்லேன் என்ன நீங்கி என்கிறபடிய இவர்களை விட்டு முந்துற்ற நெஞ்சாய் போந்ததன் நெஞ்சு என்னும்படி பொருத்தமுடையதாய் இருக்க இது ஒரு இடத்திலும் பொருத்தமுடையதாக மாட்டாது. அதாவது இவர்கள் இச்சிக்க நினைத்தாலும் இச்சித்தாலும் ஆச்சாரியனோட இருக்க இச்சித்தாலும் என்ன பண்றது, இவர்களுடைய மனசானது என்ன பண்றது, அவன் நின்னிடையன் அல்லேன் என்ன நீங்கி உன்னோட நான் இருக்க மாட்டேன்னு போயிடுதான். ஆழ்வாரோட நெஞ்சானது என்ன பண்ணுதான், அது ஆழ்வாரோட நெஞ்சு எங்க போச்சுன்னா கண்ணன் பின்னாடி போச்சு. நின்னிடையே நல்ல நின்று அப்புறம் நான் அனுபவம் பண்ணணும்னு நினைச்சு என்ன பண்ணுதான், ஆழ்வாரோட நெஞ்சு நீ கொஞ்சம் பழவா வருவேன், நான் கொஞ்சம் சீக்கிரம் போறேன்னு போயிடுதான். நின்னிடையே நல்ல நின்று நீங்கன்னு போயிடுதான் அவனுடைய நெஞ்சு, ஆழ்வாரோட நெஞ்சானது. அப்படி இந்த இடத்துல சொல்லல, இவனுடைய நெஞ்சு எப்படி இருக்கா, நின்னிடையே நல்ல நின்று நீங்கன்னு சொன்னால் உங்களோட எங்கள் இடையில்லையே என்று சொல்ல முடியாது. அதுக்கு எதுக்கு அர்த்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருள்ல இருக்கக்கூடிய ஆசையினாலோ தேசவாசத்துல இருக்கக்கூடிய ஆசையினாலோ நின்னிடையே நல்ல நின்று நீங்கின்னு சொல்லக்கூடிய போகதா இருக்கிறது. ராமன் கிளம்பி போறான் மல்லத்துக்கு, தசரதனுடைய ஆக்கியனாலே கிளம்பி போறான். தசரதன் தெரிவிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கிறது, ராமம்மே அனுகதா திருஷ்டி, ராமம்மே அனுகதா மே திருஷ்டின்னு சொல்றாரு. ராமம் அனுகதா மே திருஷ்டி. அந்த தசரதன் சொல்லக்கூடியது என்னன்னா, ராமன் போனானே இப்படி காட்டுக்கு அவன் நடந்து போனானா, நான் பார்த்துட்டே இருந்தேன், என் கண்ணு திரும்பி வருவான்னு பார்த்தா என் கண்ணு திரும்பியே வரல. என் கண்ணு என்ன ஆச்சு, நான் அப்படியே போயிடுது, அவன் பின்னாடியே போயிடுது, கண்ணே இல்லை எனக்கு. அர்த்தம் ராமனை பார்க்காத கண்ணானா கண்ணே இல்லதான். ராமன் இல்லாத இடத்துல எதை பார்த்தாலும் ராமனுக்கு சந்தோஷமாக எதுவும் இருக்க போறது இல்லை. ராமனை பார்க்காத கண்ணு இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ என்ன இந்த இடத்துல காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, நின்னிடையன் அல்லேன் என்ன நீங்கி என்று சொல்லும்படியாய் அந்த நெஞ்சானது என்ன பண்றது, உன்னோட இருக்க மாட்டேன்னு போடுறது. இவர்களை விட்டு என்ன நீங்கி என்கிறபடியே இவர்களை விட்டு முந்துத்த நெஞ்சாய். முந்துத்த நெஞ்சுன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது நெஞ்சுன்னு சொல்லக்கூடியது என்ன, அச்சேதனமான ஒரு பதார்த்தம். இந்த ஆத்மா தான் சேத்தன சைத்தன்யம் உள்ள பதார்த்தம். நம்ம இதுல நெஞ்சு மனசுன்னு சொல்லக்கூடியது அச்சேதனமான பதார்த்தம் தான். என்ன பண்ணுது, முந்துத்த நெஞ்சேன்னு சொல்லும்படியாய் ஆழ்வாருடைய மனதை முந்துத்த நெஞ்சே முயற்சி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தி சந்தமுறை கூறும் சோலை சூழ் மொழிப்பும் பொருடல் குருகூரன் மாறன் பேர் கூறுன்னு தனியன் பெரிய திருந்தாதி. ஆழ்வாருடைய நெஞ்சானது எப்படி முந்துத்த நெஞ்சா இருக்கக்கூடியது. நெஞ்சானது அச்சேதனமா இருந்தா கூட என்ன பண்றதா, ஆழ்வார் சொல்ற என் நெஞ்சுக்கு என்ன காட்டியும் பாரிப்பு, எபெருமானை அனுபவிக்கணும்ன்றது நெஞ்சானதுக்கு ரொம்ப பெரிய பாரிப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணுதான், ஆழ்வார் 10 அடி பின்னாடி வந்தார்னா அந்த நெஞ்சானது முன்னாடியே இறை அனுபவத்துக்காக போயிடுது என்று காட்டக்கூடியதா இருக்கு. ஆனால் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, அது அப்படியே மாறி இருக்கு, தட்டு மாறி கிடைக்கிறது. இந்த இடத்துல போந்ததன் நெஞ்சு என்னும்படியாக பொருத்தமுடையதாக இருக்கிற இது ஒரு இடத்திலும் பொருத்தமுடையதாக மாட்டாது. போந்ததன் நெஞ்சென்னும் பொன்வண்டு உனதடி கீழ் ஒன்சீராம் திளிதேனும் அமர்ந்திட வேண்டி நின்பாலதுவே ஈந்திட வேண்டும் ராமானுசா இது வன்னி ஒன்றும் மாந்த இல்லாது இனி மத்தொன்னு காட்டி மயக்கிடலே.
அமுதனார் ராமானுஜர் தெரிவிக்க போந்ததன் நெஞ்சன்னும் பொன்வண்டு. அப்ப அமுதனார் என்ன சொல்றார், இந்த இடத்துல காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆச்சாரியன் திருவடிகளில பொருத்தமுடையதா இருக்கக்கூடிய நெஞ்சானது வேறு ஸ்தலத்துல பொருந்தாது. அந்த அந்த ஆச்சாரியன் பண்ணிருக்கக்கூடிய உபகாரத்தை நினைக்கக்கூடிய காலத்திலே இந்த நெஞ்சானது என்ன நினைக்கும், ஆச்சாரியனை விட்டு பிரிந்து வேற ஒரு ஸ்தலத்தில் இருக்கலாமா, அப்படி ஒன்று பொருத்தமே ஏற்படாது. பொருத்தமே ஏற்படும். சில பேர் சொல்றாங்க இல்லையா, எனக்கு காஞ்சிபுரத்துல இருக்கணும் சுவாமி, காஞ்சிபுரத்துல இருந்தா போதும், ஒன்றும் பண்ண வேணாம், காஞ்சிபுரத்தை காலாட்டின்னு இருந்தா போதும் சுவாமி, எனக்கு எங்கேயுமே பொருந்தாதுன்ற வாஸ்தவம். அவாவா ஊர் அவாவாளுக்கு. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சரி, மருந்து விருந்து 3 வேளை தான். எத்தனை பேர் கூட்டாலும் சரி, நம்மளுடைய பசங்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய உறவுகாரா இருந்தாலும் சரி, நமக்கு உபகாரம் உபச்சாரங்கள்லாம் எத்தனை நாள், 3 வேளை தான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல பொருந்தாது. அதே போல என்னன்னா, இந்த இடத்துல ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை நினைக்கக்கூடிய காலத்திலே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அது அந்த இடத்துல அந்த ஆச்சாரியன் இருக்கக்கூடிய ஸ்தலத்தை தவிர பிரிதொரு ஸ்தலத்திலே அந்த மனமான நெஞ்சானது பொருந்தி இருக்க மாட்டாது என்று காட்டக்கூடியதா இருக்கு. அதே போலதான் அமுதனார் என்ன சொல்றார், ஆச்சாரியன் போன்றது என்னென்னும் பொன்வண்டு. இந்த அமுதனார் சொல்றார், ஆச்சாரியன் ராமானுஜர் திருவடிகளில் பொருந்தியானது என்ன பண்றது, என்னுடைய நெஞ்சானது அதை விட்டு வரவே இல்லையே. எப்படி போந்ததன் நெஞ்சென்னும் பொன்வண்டுன்னு சொன்னால், அந்த தாமரை இருக்கே, தாமரை மலரானது இருக்கிறது, அந்த தாமரை மலர்ல இருக்கக்கூடிய தேனுக்கு ஆசைப்பட்டு வண்டானது எப்படி செல்கிறதோ அதே போல என்ன நெஞ்சமானது ராமானுஜர் திருவடிகளே சென்றது என்று காட்டுகிறார் அமுதனார். என்னும்படி பொருத்தமுடையதாக இருக்கிற இது ஓரிடத்திலும் பொருத்தமுடையதாக மாட்டாது. எங்க அது ஆச்சாரியன் திருவடிகளிலே பொருத்தமுடையதாக இருக்குது. அப்படி பொருத்தமுடையதாக இருந்ததுன்னா அந்த நெஞ்சானது வேற எங்க இடத்துல போய் இருக்காது. தேசாந்தரத்தில் இருக்க மனம்தான் பொருந்த மாட்டாது. அதான் காட்டாது இந்த இடத்துல, பொருந்த மாட்டாது. பொருந்தும். ஆகையால் உபகார ஸ்மிருதியாலே சகவாசம் சித்திக்கும் என்கிறபடியே சகவசிதராய் அவன் கண்பட்டம் விடாதே வர்த்தித்து போறவவிட நெஞ்சி விசலேஷித்து தரித்திருக்க மாட்டாதே. அதாவது இந்த இடத்துல காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், சிவஜன கூட்டத்தில் தான் எடுத்துக்காது. சிவஜன கூட்டம் அர்த்தம் தானே. இந்த பாசுரங்கள் எல்லாம் சிவஜன கூட்டத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை காட்டக்கூடியதாக தான் இருக்கு. அப்ப என்ன சொல்றார், என்னும்படி பொருத்தம் ஓரிடத்தை பொருத்தம் உபகார ஆகையால் உபகார ஸ்மிருதியாலே சகவாசம் சித்திக்கும். இது சிவஜன கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு ஒரு பகுதி எடுத்து காட்டுறார். சகவாசம் சித்திக்கும் என்கிறபடியே. அப்போ சகவாசம் எப்படி சித்திக்கும்னா, உபகார ஸ்மிருதியாலே சகவாசம் சித்திக்கும்ன்றது காட்டுறார். அது எப்படின்றதை காட்டுறார். ஒரு 2 சூழ்நிகள் சிவஜன கூட்டத்துல. அதாவது இது சொல்லக்கூடிய கட்டம் என்ன அப்படின்னா, சதாச்சாரிய லட்சணத்தை சொல்லக்கூடிய பிரகரணத்துல இந்த சூத்திரங்கள் 2 இருக்கு. அதை எடுத்து காட்டுற ஆச்சாரிய லட்சணம் காட்டக்கூடியதா இருக்கு. அந்த பிரகரணத்துல காட்டுறார். அப்போ என்ன காட்ட வந்த விஷயம் என்னன்னா, ஆச்சாரியன் சில விஷயங்களை மாறாடி நினைக்கிறான். அதாவது மாறினா தப்பா மாத்தி நினைக்கிறான். அது எப்படி சரியாகும் அப்படின்ற 2 சூத்திரங்களாலே காட்டுகிறார். அதாவது என்ன சொல்றான்னா, ஆச்சாரியனானவன் தன்னையும் சீடனையும் பலத்தையும் மாறாடி நினைக்கிறான். யாருன்னா தன்னுடைய நிலைமையை மாறி நினைக்கிறான். ஆச்சாரியனானவன் என்ன பண்றான், தன்னுடைய நிலைமையை மாறி நினைக்கிறான், சிஷ்யனுடைய நிலைமையை மாறி நினைக்கிறான், பலத்தினுடைய நிலைமையை மாறி நினைக்கிறான் என்று காட்டுகிறார்கள். அப்படின்னா என்ன, அது மாறாடி நினைக்கிறதுனா என்னன்னு கேட்கக்கூடிய சூத்திரத்தை தெரிவிக்கிறார். தன்னை மாறாடி நினைக்கையாவது தன்னை ஆச்சாரியன் என்று நினைக்கை. அதுக்கு மேல தெரிவிக்கிறார், சிஷ்யனை மாறாடி நினைக்கையாவது தனக்கு சிஷ்யன் என்று நினைக்கை. அப்புறம் பலத்தை மாறாடி நினைக்கையாவது திருஷ்ட பிரயோஜனத்தையும் சிஷ்யனுடைய உஜ்ஜீவனத்தையும் பகவத் கைங்கரியத்தையும் சகவாசத்தையும் பலமாக நினைக்கை. அதாவது இப்போ 2 விஷயங்கள் நமக்கு, முதல் 2 விஷயங்கள், அதாவது தன்னை மாறாடி நினைக்க ஈஸியா புரிஞ்சிடும், சொல்லமா புரிஞ்சிடும். அதே மாதிரி சிஷ்யனை மாறாடி நினைக்க புரிஞ்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் பலத்துல இருக்கக்கூடிய காலத்துல அதெல்லாம் தேவையான பலன்கள், ஆனால் அது பலம் இல்லைன்னு தெரிவிக்கிறார். இந்த ஆச்சாரியன் அப்படி நினைச்சானே, ஆனால் அது பலம் இல்லை. அந்த பலத்தை மாறாடி நினைக்கிறான் அந்த ஆச்சாரியன். என்னோட வாசிக்கிறேன், அடுத்த சூத்திரத்தை படிக்கூடிய காலத்தை இது புரியும். அதாவது தன்னை மாறாடி நினைக்கையாவது என்ன அப்படின்னு கேட்டால், ஆச்சாரியன் உபதேசம் ஆரம்பிக்கிறான். அப்படி ஆச்சாரியன் உபதேசிக்கக்கூடிய சமயத்திலே ஆச்சாரியன் மாறாடி நினைக்கிறது என்ன அப்படின்னு கேட்ட உபதேசிக்க காலத்திலே என்ன சொல்றான், இவனுடைய ஆச்சாரியனுடைய திருவுள்ளத்துல எப்படி இருக்கணும்னா, தன்னுடைய ஆச்சாரியன் இருந்து இவனுக்கு உபதேசிக்கிறான்னு நினைக்கணுமா. தான் ஆச்சாரியன், நான் இவனுக்கு உபதேசிக்கிறேன்னு இல்லை, நானே ஒரு ஆச்சாரியனுக்கு அடிபணிந்த ஆச்சாரியன் உபதேசிக்கக்கூடிய ஆச்சாரியன் யாரு, அவர் ஒருத்தரோட சிஷ்யர் இல்லையா. அப்ப என்ன நினைக்கணும் அப்படின்னா, தன்னை தான் உபதேசிக்கலாம்னு நினைக்கக்கூடாது, தன்னுடைய ஆச்சாரியன் உபதேசிக்கிறான். அப்படி அந்த ஆச்சாரியனுக்கு இவன் எப்படி இருக்கிறான், இவர் உபதேசிக்கக்கூடிய ஆச்சாரியன் எப்படின்னா, அவருக்கு வாய் எப்படி ஒரு கருவியோ அந்த முகத்தாலே பேசுகிறாரே அது ஒரு கருவி தானே. அது போல அந்த கருவியை போல இருந்து நான் அவனுக்கு உபதேசம் பண்ணுகிறேன். சாதாரணமா நம்ம திருவாராதனை பண்ணணும்,
அப்படின்னா என்ன பண்ணணும்? காலத்தால போய் திருவாராதனம் எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய காலத்துல ஒரு பிரார்த்தனை எடுக்கணும். எம்பெருமான அந்த சுப்பிரபாதம் எல்லாம் பண்ணி எம்பெருமானை வந்து அந்த போப்புடைய சீரிய சிங்காசனத்துல எழுந்துருள பண்ணதுக்கு பிறகு என்ன சொல்லணும்? ஆச்சாரியனுக்கு வந்து ஆச்சாரியனே உங்களுக்கு திருவாராதனம் கண்டருள பண்ணுகிறார். அப்படிப்பட்ட ஆச்சாரியனுக்கு நான் என்ன பண்றேன்? அவர் ஒரு கைஸ்தானத்தை ஒரு கருவி போல இருந்து இந்த திருவாராதனத்தை பண்ணுகிறான். நித்திய அனுதினம் பிரார்த்தனை பண்ணணும். இது வந்து நம்ம சாதாரணமா வந்து இல்லத்துல பண்ணக்கூடிய திருமாளில பண்ண திருவாராதனம் இல்ல, சன்னதிகளை பண்ணக்கூடிய திருவாராதனத்தை கூட இப்படி இருக்குன்னு தெரிவிக்கிறார்கள். ஆகம சாஸ்திரங்கள் அறிந்த வல்லுநர் ஒரு தடவை கேட்ட போது இந்த மாதிரி எங்க இதுல இருக்கு சுவாமி, பாஞ்சராத்திர ஆகமத்துல கூட இருக்குன்னு ஒரு சுவாமி தெரிவிச்சார். ஆச்சரியமா இருந்தது நமக்கு. ஏன்னா கடைசியில சொல்லக்கூடிய திருவாராதனத்தை நம்ம வந்து சம்பூர்ணம் பண்ணக்கூடிய காலத்துல என்ன சொல்றான்? உபச்சாராபதேசியன கிருதான் அகரகர்மையா அபச்சாரான் இமான் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தமா. நான் உபச்சாரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன், ஆனால் என்ன இருந்தா பலவிதமான விசாரங்கள் நமக்கு அந்த திருவாராதனம் பண்ணதான் வந்து சேருது. யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, ஆத்து இருக்கா, ஏதாவது கேள்வி கேட்கறா, நமக்கே புத்தி எங்கேயா போயிடுது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றோம்? ஏதோ ஒண்ணு ஒரு நாளைக்கு 1/2 மணி காலம் பண்றோம், ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் பண்றோம், எதை பண்ணா ஒரு நாளைக்கு கார்த்தால 2 மணிக்கு பண்றோம், ஒரு நாளைக்கு 11 மணிக்கு பண்றோம். எதை பண்ணாலும் பொறுத்து கொண்டிருக்கிறான் அந்த பகவான். அப்போ காட்ட வந்து இந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இவ்விடத்துல அதுக்கு இதுக்காக இது இல்லை. இப்போ இந்த நினைவானது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் எம்பெருமான் வந்து அந்த ஆச்சாரியன் வந்து உபதேசம் பண்ணக்கூடிய காலத்துல எப்படி நினைக்கணும் அப்படின்னு கேட்டால் தான் உபதேசம் பண்ணதான் நினைக்கூடாது. தன்னுடைய ஆச்சாரியனுக்கு தான் ஒரு கருவி போல அவருடைய வாயை போல இருந்து அவனுக்கு பண்றோம். ராமஸ்ய தட்சிணோபாகும், லட்சுமணனுக்கு பேர் சொல்றான். ராமஸ்ய தட்சிணோபா, ராமனுடைய வலதுகரமா இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டால் லட்சுமணன் தெரிவிக்கிறார்கள். அது போல என்ன இருக்கணும்? அந்த ஆச்சாரியுடைய முகத்தை போல இருந்து அவனுக்கு சிஷ்யனுக்கு உபதேசிக்க வேண்டும். அப்படி செய்யாமல் என்ன பண்றான் இவன்? என்ன பண்றான்? ஆச்சாரியனுக்கு இவன் அடிமைப்பட்ட ஆச்சாரியனுக்கு பரதந்திரன். எந்த ஆச்சாரியன் என்ன பண்றான்? தன்னுடைய ஆச்சாரியனுக்கு பரதந்திரனா இருக்கக்கூடியவனானே. அப்படி இருக்கக்கூடியவன் அந்த சிஷ்யனுக்கு நான் உபதேசிக்கிறேன், அவனுக்கு நான் ஆச்சாரியன் என்று நினைத்தானே. ஆனால் அந்த ஆச்சாரியன் மாறாடி நினைக்கை. அவனுடைய என்ன பண்றான்? தன்னை மாறாடி நினைக்க. ஆச்சாரியன் தன்னுடைய சொரூபத்தை மாறாடி நினைக்கிறான்னு காட்டுகிறார்கள். அதுக்கு மேல் இருக்கிறார் சிஷ்யனுக்கு மாறாடி இருக்கை, தன்னை ஆச்சாரியன் சிஷ்யனை மாறாடி நினைக்கை. இது எல்லாமே ஆச்சாரியனுடைய கிருத்தி தான். இது சிஷ்யன் ஒண்ணு கிடையாது. சிஷ்யனுடைய ஸ்வரூபத்தை மாறாடி நினைக்கிறார் ஆச்சாரியன் தெரிவிக்கிறார்கள். எப்படி சீடனுக்கு உபதேசிக்கக்கூடிய காலத்தில் என்ன பண்றான்? அந்த சீடனானும் திருமணம் உபதேசங்கள்லாம் பண்றார். ஆளுமாளார் ஆழியும் சங்கும் சோப்பார் தான் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மத்தில்லை தாளும் தோளும் கைகளையார துழாக்கானேன் நாளும் நாளும் நாடுவன் அடியன் ஞாலத்தே அப்படின்னு ஒரு பாசுரம். அதாவது 8ஆம் பத்துல இருக்கக்கூடிய பாசுரம் திருவாய்மொழியில. ஆழ்வார் சொல்லி நினைக்கிறார், எம்பெருமான் எப்பேற்பட்டவனா இருக்கான்? உபய விபூதி நாதனா இருக்கான். பொங்கோதம் சூழ்ந்த புவனையும் பின்னுலகம் அங்காதம் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் என்று சொல்லும்படியாய் உபய விபூதி நாதனாய் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் எப்படி வரான்? ஆளுமாளார் துணையே இல்லையே. முதல்ல ஆழ்வார் நினைக்கிறார், இந்த பாசுரத்துக்கு முன்னாடி நினைக்கிறார் தான் தனியா இருக்கும்னு நினைக்கிறார். ஐயோ நம்ம தனியா இருக்குமே, நம்ம தனியாவே இருக்குன்னு நினைக்கிற ஆழ்வார் அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய நிலைமை நினைச்சு பார்க்கிறார். ஆளுமாளார் ஆழியம் சங்கம் சுவப்பார் தான் வாழும் வெள்ளம் கொண்டு பின் செல்வார் மத்தில்லை. எம்பெருமானே தனியா தானே இருக்கிறான். சாதாரணமா இருக்கக்கூடிய நமக்கு பிரத்யட்சமா பார்க்கக்கூடிய பல விவேதங்கள் இருக்கக்கூடிய விஜயர் சுவாமிகள்லாம் என்ன பண்றா? அவளுடைய திருதண்டத்தையே ஒரு சன்னதி பேர கையில் கொடுத்து விடுறாள். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல எம்பெருமான் உபயோகித்து நாதனா இருக்கக்கூடியவன் அவனுடைய வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மத்தில்லை. அவனுடைய வாழுவில் அவனுடைய திவ்யாயுதங்களை தூக்கின்னு போறது யாராவது எவ்வளவு நாள் தான் பிடிச்சிட்டு இருப்பேன், எவ்வளவு நாள் தான் பிடிச்சிட்டு இருப்பேன். ஆழ்வார போல பரிவாரா ஒருத்தர் காட்ட முடியாது. கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம்ப செய்ய. படுத்துட்டு இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து சயனிச்சு கொண்டு பெருமாள் பார்த்து கிடந்த நாள் எவ்வளவு காலமா படுத்துட்டு இருக்காங்க. உனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து அது இது ஏற்படாத, உடம்புல வலிகள் ஏதாவது ஏற்படாது, உன் திருவுடம்ப பஞ்ச மாத்தி கொடுத்துக்கோயேன் என்று காட்டக்கூடியதா இருக்கா. அப்படி இருக்கக்கூடியவர் என்ன சொல்றாரு ஆழ்வார்? வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மத்தில்லை என்று ஆழியும் சங்கும் சுவப்பார் தான் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மத்தில்லை அப்படின்னு அவர் வேதனைப்படுற கூட யாருமே இல்லையே என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட எம்பெருமான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? எல்லாம் பொருந்தியவனாய் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ஆளுமாளார் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுக்கு இந்த ஆச்சாரிய உபதேசம் பண்ணக்கூடிய சிஷ்யனுக்கு என்ன பண்ணோம்? அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுன்னு சொன்னோம் இல்லையா? அப்படி மங்களாசாசனம் பண்ணு அப்படின்னு சொன்னார் என்பதையே பலமாக கொண்டு உபதேசிக்கணும்னா அப்படி உபதேசிக்காமல் என்ன நினைக்கிறான் ஆச்சாரியன்? என்ன நினைக்கிறான்? திருஷ்ட பிரயோஜனத்தை, அதான் பலத்தை மாறாடி நினைக்கிறத. அப்படி மங்களாசாசனம் பண்ணாத அந்த உபதேசத்தை பண்ணலைன்னா அந்த சிஷ்யனை மாறாடி நினைக்க, அது மட்டும் பலத்தை மாறாடி நினைக்கன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் அப்படி உபதேசிக்காமல் சீடனாக இவனால் திருஷ்டதுன்னா திருஷ்ட பிரயோஜனம்னா நம்ம கண்ணெதிரே கிடைக்கக்கூடிய பிரயோஜனம். கண்ணெதிரே நம்ம கிடைக்கக்கூடிய இந்த பழத்தை கொண்டு வச்சிருக்கீங்க என்னன்னா திருஷ்ட பிரயோஜனம். அதுக்கு மேலே 2 பழத்தை சாப்பிடலாம், திருஷ்ட பிரயோஜனம் இது. அதாவது அதிர்ஷ்ட பிரயோஜனம் என்ன? இவ்வளவு விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கோமே இந்த எம்பெருமானாருடைய ஒரு கிருபையாலே. அதிர்ஷ்ட பிரயோஜனம் அது என்ன கிடைக்குமோ நமக்கு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்காது போகாது. அதிர்ஷ்ட பிரயோஜனம் நம்ம கண்ணுக்கு தெரியாத பலனாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட திருஷ்ட பிரயோஜனம்னு சொல்லக்கூடியது என்னன்னா
அந்த சிஷ்யனாலே கிடைக்கக்கூடிய திரவியம் அது ஏதாவது ஒரு அர்த்தங்கள் ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கலாம், ஒரு கேஷாவோ கைண்டாவோ கொண்டு கொடுக்கலாம், திருஷ்ட பிரயோஜனம் தான் திரவிய கைங்கரியம். அதோட இல்ல அந்த திருமாளிக்கு வந்து அவன் ஏதோ கைங்கரியங்கள்லாம் பண்றான், இப்படிப்பட்ட இவ்வுலக பயன்களையோ சீடனான அதெல்லாம் இது சொல்றது திருஷ்ட பிரயோஜனம். அப்படிப்பட்ட திருஷ்ட பிரயோஜனம் என்ன சொல்றாருன்னா அத்தை பலமாக நினைக்கிறான். அது என்னன்னா பலத்தை மாறாடி நினைக்க. பலத்துல ஒரு 2-3 விஷயங்கள் காட்டுறேன். பலத்துல சில பலன்கள்லாம் பார்க்கக்கூடிய காலத்து இதெல்லாம் சிஷ்யனுக்கு அத்தியாவசியம். இப்ப சொல்லக்கூடிய இதில் 4 பலன்களை மாறாடி நினைக்கிற சொல்றாரு. ஆச்சாரியனோட நினைவால் இது மாறாடி இருக்கே தவிர சிஷ்யனுக்கு இதெல்லாம் உத்தேசமான பலன்கள். ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்றது உத்தேசம் இல்லையா, ஆச்சாரியனுக்கு திரவியம் கொடுக்கறது உத்தேசம் இல்லையா, ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்றது உத்தேசம் இல்லைன்னா எல்லாம் உத்தேசம் அதெல்லாம். ஆனால் ஆச்சாரியனோட நினைவாலே அதெல்லாம் பலம் மாறாட்டம், அந்த பலத்திலே மாறாடி இருக்கிறான் ஆச்சாரியன் நினைக்கிறான். இதெல்லாம் ஆச்சாரம் எதிர்பார்க்க கூடாதுன்னு காட்டுகிறார்கள். அதுக்கு மேல் திருஷ்ட பிரயோஜனத்தையும் சிஷ்யனுடைய உஜ்ஜீவனத்தையும் சிஷ்யனா இருக்கக்கூடிய என்ன பண்ணோம், ஆச்சாரியனுடைய கர்த்தவியம் என்ன, இவன் சம்சாரத்திலிருந்து விடுபட வேணும். அவன் சம்சாரத்தை விடுபட்டு என்ன வேணா உஜ்ஜீவனம் அடைய வேணும் அப்படின்றது என்ன நினைக்கிறோம். அதுக்கு உண்டான உபதேசங்கள்லாம் பண்ணணுமே, அதுக்கு உண்டான கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணணுமே சொல்லக்கூடியதா இருக்கு. உஜ்ஜீவனத்தையும் பகவத் கைங்கரியம், சிஷ்யனுடைய உஜ்ஜீவனத்தையும் பகவத் கைங்கரியம். பகவத் கைங்கரியம் பண்ணு. இந்த சன்னதியெல்லாம் இருக்கு, உடைய திருமாளிக்கு இருக்கு. திருக்கோடைய காலத்துல எப்படி சுவாமி இதை வந்து எப்படி பராமரிச்சு அந்த நந்தவனத்தெல்லாம் நன்றாக சமைத்து வைத்திருக்கிறாரு. கேட்டா வாழை உடைவிற்கு அன்னாட புஷ்பங்கள் கிடைக்கிறது, திருத்தோழாய் கிடைக்கிறது, வெத்தலை கிடைக்கிறது, பழங்கள் கிடைக்கிறது, எல்லாமே இங்கிறதே கிடைக்கிறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அது பகவத் கைங்கரியமாக இருக்கிறது இது. அப்போ அது இது பண்ணக்கூடிய காலத்துல சிஷ்யனானவன் இந்த சம்சாரத்திலேருந்து விடுபட்டு உய்ய வேணும் என்று நினைப்பது, அப்படிப்பட்ட பகவத் கைங்கரியத்திலே வந்து சந்தவனம் செய்வது போன்ற கைங்கரியங்களை ஈடுபடுவது அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சானா அது பலத்தை மாறாடி இருக்குன்னு தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்ல, ஒரு ஆத்மாவை திருத்தினால் என்ன ஆகும் அப்படிங்கிற எம்பரமான அந்த தன்னுடைய உபதேசத்தினால் ஆச்சாரியன் திருத்துக்கிறான். ஒரு ஜீவாத்மாவுக்கு பலவிதமான உபதேசங்கள் பண்ண, நல்ல உபதேசங்கள் எல்லாம் பண்ணக்கூடியான். பண்ணினா என்ன ஆச்சுன்னா எம்பெருமான் திருவுள்ளம் உகக்குமே. அப்படி எம்பெருமான் திருவுள்ளம் உகத்தினால அவனுடைய கைங்கரியத்துக்கு பலமாக இருக்குமே. ஆளுமாளார் ஆளும் வில்லும் வாழவாளார் ஆழியம் சங்கம் சுமப்பார் தான் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மத்தில்லைன்னு ஆழ்வார் எப்படி கதறினாரோ, இப்ப என்ன பண்றார், ஒரு சிஷ்யனுக்கு நல்ல உபதேசம் பண்ணக்கூடிய காலத்திலே அவன் எதுல போயிடறான், பகவத் கைங்கரியத்தில் போய் இழியக்கூடியதா இருக்கிறது. அப்படி அதை பலமாக எண்ணினானால் அது மாறாடி இருக்கு என்று காட்டக்கூடியதா இருக்குது. அப்போ அது மட்டும் இல்ல, சகவாசத்தையும் பலமாக நினைக்கை. அதாவது சிஷ்யனுடைய சகவாசம் சேர்ந்து இருக்கிறது. கீழே கூட பார்த்தோம், சகவாசம் யோக்கியர் அப்படின்னு சொன்னால் யாரோட வாழலாம் அப்படின்னு கீழே ஒரு இதுல பார்த்தோம் இல்லையா, நேத்திக்கு அனுபவம். அது போல என்னுடைய சகவாசத்துல சிஷ்யனோட சகவாசம் அதை பலமாக நினைத்தானா அவன் ஆச்சாரியன் மாறாடி நினைக்கிறான் என்று காட்டுகிறார். இந்த பாசனம் எப்படி இருக்கு, ஆச்சாரியன் செய்த உபகாரமானது தூய்தாக நெஞ்சத்தன்கள் தோன்றுமேல் தேசாந்தரத்தில் இருக்க மனம்தான் பொருந்த மாட்டாது. இந்த பாசனமே சொல்லக்கூடியது என்னன்னா ஆச்சாரியன் கூட இருக்கணும், அதுதான் சொரூபம் தெரிவிக்கிற சிஷ்யனுக்கு. ஆனால் இந்த இடத்துல சொல்றான் ஆச்சாரியன் சிஷ்யனோட சகவாசமாக இருக்கணும், கூட வாழ்த்து வசிக்கணும் அப்படின்னு நினைச்சானே, ஆனால் அது அந்த பலத்தை மாறாடி இருக்குன்னு காட்டுகிறான். என்னன்னா ஆச்சாரியன் நினைவால தப்பு, இது சிஷ்யன் அதை நினைக்கலாம், ஆச்சாரியன் நினைவால தப்புன்னு காட்ட போறாரு. மேல தன் தனிமையை தீர்வதற்காக சீடனோடு கூடி வாழ்வதையே உபதேசத்துக்கு பலமாக எண்ணுவை, அது ஆச்சாரியன் அந்த பலத்தை மாறாடி இருக்கிறான் என்று காட்டுகிறார். அப்ப 4 விஷயங்கள், அதாவது இதுல என்னன்னா மொத்தம் 6 விஷயங்கள் காட்டியிருக்கார்கள். அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆச்சாரியன் தன்னை மாறாடி நினைக்கை. தான் ஆச்சாரியன் நினைச்சு உபதேசம் பண்ணக்கூடிய காலத்திலே இந்த சிஷ்யனுக்கு நான் ஆச்சாரியன் என்று நினைக்கிறான். அப்படி நினைக்க கூடாது, தன்னுடைய ஆச்சாரியனுக்கு தான் ஒரு கருவி போல இருந்து உபதேசம் பண்ணுகிறான்னு நினைக்கணும். 2வது விஷயம் என்னன்னா சிஷ்யனை மாறாடி நினைக்கை. சிஷ்யனை மாறாடி நினைக்கணும் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இவன் என்னாலே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணப்பட்டவன், எனக்கு இவன் சிஷ்யன் நினைக்கூடாது. என் ஆச்சாரியனுக்கு சிஷ்யன், நானும் என் ஆச்சாரியனுக்கு சிஷ்யன், இவனும் என் ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இது சிஷ்யனை மாறாடி நினைக்கை. அப்போ பலத்துல மாறாடி நினைக்கன்னு சொல்லக்கூடிய காலத்துல என்னன்னா திருஷ்ட பிரயோஜனம். எப்போ அவன் சிஷ்யன் இடத்துல ஏதோ ஒரு பொருளை எதிர்பார்க்கிறான் அப்படின்னு வச்சுட்டான், ஆனால் அது திருஷ்ட பிரயோஜனம் கண்ணாலே காணக்கூடியதா இருக்குது. அப்படிப்பட்ட திருஷ்ட பிரயோஜனத்தை எதிர்பார்த்தானே, ஆனால் அதுவும் பலத்தை மாறாடி இருக்கு. அது மட்டும் இல்ல, திருஷ்ட பிரயோஜனம் 2-3 சொல்றாரு. சொல்லக்கூடிய கால சிஷ்யனுடைய உஜ்ஜீவனம் யாருடைய கர்த்தவியம், ஆச்சாரனுடைய கர்த்தவியம் தானே. அப்படி இருக்கக்கூடிய சிஷ்யனுடைய உஜ்ஜீவனத்தை அவன் நினைத்தே, ஆனால் பலத்தை மாறாடி இருக்கிறான் என்று காட்டக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்ல, பகவத் கைங்கரியம் அந்த சிஷ்யனாலே செய்யப்படக்கூடிய இந்த உபதேசனாலே திருந்தி பகவத் கைங்கரியம் செய்தானே, ஆனால் அது பலத்தை மாறாடி இருக்குன்னு காட்டுகிறார். 4 விஷயங்கள் காட்டுறாங்க. அதுக்கு மேல் தெரிவிக்கிறார், சகவாசத்தை சிஷ்யனோட சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சானே, ஆனால் அது பலத்தை மாறாடி இருக்கு. இந்த பலத்துல 4 விஷயங்கள் தெரிவிக்கிறார் பாருங்க. திருஷ்ட பிரயோஜனம் அது வேணா கொஞ்சம் நமக்கு தப்பா படலாம், ஆனால் அது அது சிஷ்யனுக்கு சொரூபம்.
ஆச்சாரியனுக்கு பண்ண வேண்டிய கர்த்தவியம் சிஷ்யனுக்கு உண்டு. அதுக்கு மேல் தெரிவிக்கிறார் சிஷ்யனோட உஜ்ஜீவனம். சிஷ்யனோட உஜ்ஜீவனம் ஆச்சாரியனோட கர்த்தவியமாச்சு. அது நினைக்கிறது தப்பான்னு கேட்கலாம். அது நினைக்கிற அது வேண்டுமே அவனுக்கு. அது தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்ல, பகவத் கைங்கரியம் உத்தேசமாச்சு. அதுவும் வேணுமான்கா? கண்டிப்பா வேணும். சகவாசம் ஆச்சாரியனோட சேர்ந்து இருக்கக்கூடியது ஒரு தன்மை, அதுவும் வேணுமே. அதெல்லாம் இல்லாத போடுமா அப்படின்னு கேட்டால் ஆச்சாரியன் மாறி நினைக்குன்னு சொல்றாரு. இதை எப்படி வந்து சமன்வயப்படுத்த போறாரு அடுத்த சூத்திரத்தை காட்டுறாரு. இப்படி இந்த மாதிரி இவன் நினைக்கக்கூடிய, இப்படி நினைக்காமல் இருக்க முடியுமா? இந்த மாதிரியான ஆச்சாரியன் இந்த மாதிரி நினைக்காம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அப்படின்னா அந்த இதெல்லாம் அந்த பலன்கள் எல்லாம், அந்த 4 பலன்கள் நம்ம சொன்னோமே, பலம் மாறாடி இருக்குன்னு சொல்லக்கூடியது, இந்த 4 பலன்களுமே சிஷ்யனுக்கு உத்தேசியமான பலன்கள், கிடைக்க வேண்டிய பலன்களா இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இது இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், இவற்றை ஒருத்தர் வந்து பூர்வபட்சமா கேள்வி கேட்கறான். இதெல்லாம் சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய, அத்தியாவசியமா இருக்க வேண்டிய இதுவாச்சே, பலன்களாச்சே, அதை போய் வந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஒரு சூத்திரத்தை அருளி செய்கிறார் குடலாகர் ரொம்ப அருமையாக. நினையாதிருக்க இந்4 பலமும் சித்திக்கிறபடியன். இப்படிப்பட்ட அந்த 4 பலன்களும் எப்படி சித்திக்கும் அப்படின்னு கேட்டக்கூடிய காலத்துல எண்ணில் சேஷபூதனான சிஷ்யன் நினைவாலே திருஷ்ட பலம் சித்திக்கும். யார் யாராலே எந்தெந்த பலம் சித்திக்கும்னு சொல்றாரு. இப்ப திருஷ்ட பலம்னு சொன்னோம் இல்லையா, அந்த திருஷ்ட பலம் யாரால சித்திக்கணும்னா சேஷபூதனான சிஷ்யன் நினைவாலே திருஷ்ட பலம் சித்திக்கும். சிஷ்யனாலே அந்த திருஷ்ட பலன் சித்திக்கும்னு தெரிவிக்கிறார்கள். அந்த பலனை அவனே அடைகிறான். சிஷ்யனுக்கு அடைய வேண்டிய பலன் அவனே அடைகிறான். ஈஸ்வரன் நிலையாவே உஜ்ஜீவனம் சித்திக்கும். உஜ்ஜீவனம், அந்த சிஷ்யனுக்கு உஜ்ஜீவனம் முக்கியமாச்சே. அது எப்படி இருக்கணும்? ஈஸ்வரனோட நினைவாலே அந்த பலன் சித்திக்கும், உஜ்ஜீவனம் சித்திக்கும். ஆச்சாரியன் நினைவாலே பகவத் கைங்கரியம் சித்திக்கும். பகவத் கைங்கரியம் எப்படி சித்திக்கணும்? ஆச்சாரியன் தன்னுடைய நினைவாலே சித்திக்கும். உபகார ஸ்மிருதியாலே சகவாசம். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா உபகார ஸ்மிருதியாலே சகவாசம் சித்திக்கும். அதுதான் இந்த இடத்துல வார்த்தை. நம்ம வியாக்கியான பக்தியில் இருக்கக்கூடியது அதுதான் வார்த்தை. ஆனால் எவ்வளவு பெரிய விஷயத்தை இந்த இடத்துல அந்த ஒரு துணுக்கையினால எவ்வளவு விஷயங்களை காட்டுகிறார் பாருங்கள். அதாவது இந்த இது எப்படி தொடங்குறதுன்னா, நினையாதிருக்க இந்4 பலமும் சித்திக்கும் என்று ஆரம்பிக்கிற அந்த சூத்திரத்தை. அப்போ சேஷபூதனான சிஷ்யன் நினைவாலே திருஷ்ட பலம் சித்திக்கும்னு சொன்னாரே. இப்போ சேஷபூதன் அப்படின்னு சொன்னாலே அந்த சிஷ்யனானவன் தன்னுடைய ஸ்வரூபத்தை உணர்ந்திருக்கிறான். என்ன அர்த்தம்? ஆச்சாரியனுக்கு பரதந்திரப்பட்டவன்ற ஞானம் உனக்கு. சேஷபூதன் ஆன சிஷ்யன் அப்படின்னு சொன்னால் ஆச்சாரியனுக்கு நான் பரதந்திரப்பட்டவனாய் இருக்கக்கூடியவன், அதனால ஸ்வரூபத்தை உணர்ந்த சிஷ்யன். அவ சொரூபத்தை உணர்ந்த சிஷ்யனா இருக்க என்ன பண்ணான்? தன்னுடைய சொரூபமானது ஆச்சாரியனுக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடியது, அவனுக்கு பாரதந்திரப்பட்டு இருக்கக்கூடியது. அப்படி இருக்கிற பரதந்திரமா இருக்கக்கூடியவன் என்ன பண்ணான்? அகிஞ்சித் கரஸ்ய சேஷத்வ அனுபபத்தி அப்படின்னு அவனுக்கு பண்ணணும். அச்சித் கரஸ்யனா ஏதாவது கிஞ்சித்காரம் ஆச்சாரியனுக்கு பார்க்கக்கூடிய காலத்துல ஏதாவது கிஞ்சித்காரம் ஏதாவது சமர்ப்பிக்க வேணுமே, ஏதாவது சமர்ப்பிக்க வேணும். அப்படி சமர்ப்பிக்காது போனான் ஆனால் அந்த சேஷத்துவம், அந்த அடிமைத்தனமானது, தாசத்துவமானது சித்திக்காது. அப்போ திருஷ்டபலன் எப்படி கிடைக்கிறது? ஆச்சாரியன் எண்ணி கிடைக்கிறது கிடையாது, அது சிஷ்யனாலேயே சித்திக்கக்கூடியதா இருக்கு. ஆச்சாரியன் நினைக்கிறான் திருஷ்டபலன் நமக்கு சிஷ்யனால ஏற்படும் நினைச்சா ஆச்சாரியன் மாறி நினைக்கிறான். அதே எண்ணத்தை சிஷ்யன் நினைக்கக்கூடிய காலத்திலே நமக்கு ஆச்சாரியனுக்கு பண்ணக்கூடிய கிஞ்சித்காரம் தான் நமக்கு சேஷத்துவத்தில் சித்தி அப்படின்னு நினைத்தானே. ஆனால் அது மாறாமல் நினைக்கக்கூடியது. அதே விஷயத்தை ஆச்சாரியன் நினைத்தே ஆனால் மாறாடி நினைக்கக்கூடியது என்று காட்டுகிறார். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் என்ன பண்றான்? தன்னுடைய சொரூப சித்திக்காக என்ன பண்றான்? ஆச்சாரியன் தினத்திலே ஏதோ ஒன்று சமர்ப்பிக்கிறான், திரவியத்தை சமர்ப்பிக்கிறான், அவனுக்கு ஆச்சாரியன் ஏதோ கைங்கரியத்தை செய்கிறான். அப்படி பண்ணக்கூடியத அவனுக்கு வந்து அந்த இம்மை பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது இருக்கிறார் ஈஸ்வரன் நினைவாலே உஜ்ஜீவனம் சித்திக்கும். 2வது பலன் அதுதானே இதுல காட்டுகிறது. ரிஷ்ட பிரயோஜன சிஷ்யனுடைய உஜ்ஜீவனம் காட்ட ஈஸ்வரனுடைய நினைவாலே அந்த உஜ்ஜீவனம் சித்திக்கும் சொல்றாரு. எதிர்சூழல் புக்கு இணைத்தோர் பிறப்பு கார்த்தாலே பார்த்து அந்த பாசுரத்தை. எதிர்சூழல் புக்குன்னா ஒரு ஊரை வளைப்பதற்காக என்ன பண்றான் எம்பெருமான் பல அப்படியே வந்து ஒரு ஆளை வளைப்பதற்காக என்ன பண்றான்? ஒரு ஊரையே வளைத்து பிடிக்கிறான். கார்த்தால பார்த்தோமே, ஆழ்வான்ற ஒரே ஒரு వ్యక్தியை ஒரு அதிகாரியை இது பண்றதுக்காக பல அவதாரங்கள் செய்தான் எம்பெருமான் எல்லாம் கீழே பார்த்தோம். நீங்க கார்த்தால தான் பார்த்தோம். அதே வந்து பிரமாணத்தை நிறுத்த எதிர்சூழல் புக்கு இணைத்தோர் பிறப்பும் என்று சொல்லும்படியாய் என்ன பண்றான்? அந்த சேதனா லாபத்துக்காக பற்பல அவதாரங்களை செய்யக்கூடியவனாய் இருக்கிறான் அந்த ஈஸ்வரன். அது பரமாத்மா. அப்படிப்பட்ட என்ன பண்ணான்? அந்த சிஷ்யனுக்கு தன்னுடைய விசேஷ கடாட்சங்களாலே என்ன பண்றான்? 2 விதமான தன்மைகளை கொடுக்கிறான். ஒண்ணு அத்வேஷம், இன்னொன்னு ஆனுகூல்யம் என்று சொல்லக்கூடியதா இருக்குது. அபிமுக்கியம் 2 ஒண்ணுதான், அர்த்தம் ஒண்ணுதான். அதாவது அத்வேஷம் சொல்லக்கூடியது விலக்காம, எம்பெருமான் செய்யக்கூடிய நன்மைகளை விலக்காம இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கிறான். இது என்ன அப்படின்னு கேட்டால், இது ஈஸ்வரன் நினைவாலே சிஷ்யனுக்கு உஜ்ஜீவனம்னா அந்த மேலான தன்மை, அந்த வந்து பரமபதத்தை அடைக்கிறதுக்கு ஒரு இது இருக்கக்கூடியது. அந்த உஜ்ஜீவனம் எப்படி சித்திக்கும்னா ஈஸ்வரனாலே சித்திக்கும். ஆனா எப்படின்னா இந்த ஆச்சாரியனை அடிபணிந்த சிஷ்யனுக்கு இது அதை எந்த சமயத்துல விட்டுறே கூடாது. ஆச்சாரியன் அடிபணிந்து இருக்கிறான் சிஷ்யன்.
இவனுக்கு உஜ்ஜீவனம் வேணுன்ற ஆச்சாரியன் நினைக்கக்கூடாது, ஈஸ்வரனே நினைக்கக்கூடியதா இருக்கு. ஆச்சாரியன் அடிபணித்திருக்கானே, இவனுக்கு உஜ்ஜீவனத்தை நாம ஏற்படுத்தி கொடுக்கணும்னு எம்பெருமான் நினைக்கிறான். அப்ப என்ன பண்றான், அவனுக்கு அந்த ஆபிமுக்கியத்தையும், அந்த ஆபிமுக்கியம் சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான் தரத்திலே ஒரு விருப்பத்தையும் ஏற்படுத்துகிறான். அது போல அவனிடத்திலே ஆணுகூல்யம், அவனிடத்திலே எப்படி இருக்கான், ரொம்ப அன்பை பொழியக்கூடியவனாய் அப்படிப்பட்ட தன்மையை ஏற்படுத்துகிறான். அப்படிப்பட்ட உண்டாக்கி, அது மட்டும் இல்ல, அவனுக்கு ஒரு நல்லாசிரியர் ஏற்படுத்தி கொடுக்கிறான். நல்லாசிரியர்னா ஒரு ஆச்சாரியனை ஏற்படுத்தி கொடுத்து அவன் திறத்திலே நல்ல உபதேசங்களை எல்லாம் கேட்க வைக்கிறான். அப்படினாலும் என்னாச்சு, அதனுடைய காரணமா நல்ல உபதேசங்கள் கேட்கிறான், ஆச்சாரியனை அடிபணிகிறான். அதனால் நான் சீஷனானவன் சம்சாரத்திலிருந்து விடுவிக்க வேணும் அப்படின்னு எம்பெருமானோட நினைவாகிறது. எம்பெருமான் என்ன பண்றான், ஐயோ இவன் என்ன பண்ணான், இந்த சிஷ்யனானவன் என்ன பண்ணிருக்கான், இவனுக்கு ஆபிமுக்கியத்தை கொடுத்தோம், ஆணுகூல்யத்தை கொடுத்தோம், நல்ல ஆசிரியை பிடித்து கொடுத்தோம், நல்ல உபதேசங்களை பெற்றவனாக இருக்கிறான். இனிமேல் இவனுக்கு மோட்சத்தை கொடுக்க வேணுமே, பெயரை கொடுக்க வேணுமே நினைக்கக்கூடிய காலத்தால எம்பெருமானுக்கு ஒரு கருணை விளைகிறது, விசேஷ அபிமானம் தரத்தில் விளைகிறது. அப்படிப்பட்ட நிலையால என்ன ஆகுதுன்னா, அந்த சிஷ்யனானவனுக்கு உஜ்ஜீவனம் அடைகிறான். அப்போ இந்த உஜ்ஜீவனம் அடைகிறதுன்னு ஆச்சாரியன் நினைக்குவானா, ஈஸ்வரன் நினைவாலே அந்த உஜ்ஜீவனம்ன்றது சித்திக்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு காட்டுகிறார். அப்போ ஆச்சாரியன் நினைவாலே பகவத் கைங்கரியம் சித்திக்கும். கைங்கரியம் பகவத் கைங்கரியமாச்சே, அது எப்படி சித்திக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஆச்சாரியன் நினைச்சா ஆச்சாரியன் நினைவால தான் சித்திக்கும்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. ஆச்சாரியன் என்ன பண்றான், சீடனுக்கு பலவிதமான நல்ல உபதேசங்கள் எல்லாம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி உபதேசத்துக்கூடிய காலத்துல எம்பெருமானுடைய அது முக்கியமா உபதேசம் பண்ணக்கூடியது என்னன்னா, எம்பெருமானுக்கு நாமெல்லாம் மங்களாசன பரர்களா இருக்க வேண்டும். எப்பயும் பல்லாண்டு என்ற எம்பெருமானை பார்க்கக்கூடிய காலத்துல பல்லாண்டு பாட வேண்டும் என்று காட்டுகிறதா இருக்கு. அப்படி என்ன பண்றான், அந்த இரும்பை பொன்னாக்குவதை போலே சேதனர்கள் எல்லாம் திருத்தி பணிகொள்கிறார். அது என்ன ஆகுது, இந்த விஷயமானது எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு பெரிய உகப்பை ஏற்படுத்துகிறது. இந்த மங்களாசாசனம் பாடினாலும் எப்படி இருக்கான், எம்பெருமான் மகிழ்ந்து போகிறான். வரையாழ்வார் பல்லாண்டு பாடக்கூடிய காலத்திலே பிரத்யட்சமா நேரே சேவை சாதித்தான் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா அவருடைய பெரியாழ்வாருடைய சரித்திரத்துல. அப்ப பல்லாண்டுன்னு சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த எம்பெருமானுக்கு அந்த மங்களாசாசனம் எம்பெருமானுக்கு உகப்பை விளைவிக்கக்கூடியதா இருக்கிறது. அதனால எதுனா பகவத் கைங்கரியம் ஆடுது அப்படின்னு எண்ணி இருக்கிறான். அப்போ ஆச்சாரியனோட நினைவாலை என்ன தோணுகிறதுனா, இவனுக்கு அந்த உபதேசிக்கும் எம்பெருமானுடைய கைங்கரியம் சித்திக்கும். இவ்வளவு மங்களாசாசனம் பண்றானே, இவனுக்கு பகவத் கைங்கரியம் ஏற்படுமே என்ன பண்றாரு, இந்த சிஷ்யனான என்ன பண்றான், பகவானுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறான். இந்த ஆச்சாரியன் என்ன பண்றாரு, இவனுக்கு இந்த பகவத் கைங்கரியம் சித்திக்க வேணும்னு அவர் மங்களங்களை ஆசாசிக்கிறார். அப்போ ஆச்சாரியனுடைய நினைவாலே இந்த சிஷ்யனுக்கு பகவத் கைங்கரியம் சித்திக்கும் என்று காட்டுகிறார். அப்புறம் உபகார ஸ்மிருதியாலே சகவாசம் சித்திங்க. சகவாசம்னா கூட இருக்கக்கூடிய தன்மை, தேசாந்தரத்தில் இருக்க மனம்தான் பொருந்த மாட்டாது என்று சொல்லக்கூடியதா இருக்கு. ஆச்சாரியனுடைய தன்மைகளை நினைக்கக்கூடிய காலத்துல அந்த சிஷ்யனானவன் வேற இடத்துல இருக்கக்கூடாதுன்னு தெரிவிக்கிறார். அப்போ இதை ஆச்சாரியன் நினைக்கலாமா, ஆச்சாரியன் நினைக்கூடாது, சிஷ்யன் நினைக்கலாம். உபகார ஸ்மிருதியாலே சகவாசம் சித்திக்கும் போது உபகார ஸ்மிருதி யாருக்கு இருக்கணும், அது சிஷ்யனுக்கு தான் இருக்கணும். அப்போ அனாதி காலமா எப்படி இருக்காங்க சிஷ்யனானவன், யானே எந்தே என்று சொல்லும்படியாய் அகங்கார மமகாரங்களோடு இருக்கிறானே, அப்படிப்பட்டவன் என்ன இருக்கான், அந்த சொரூபத்தை நாசம் அடைத்து இது பண்ணிக்கிறான். சொரூபம் என்ன இருக்குன்னா, அந்த சொரூபம் என்ன தன்மையில இருக்கணுமா, அந்த சொரூபம் அந்த தன்மை இல்லாத அழிய மாறி கிடைக்கிறது அந்த அகங்கார மமகாரங்களாலே. அப்படிப்பட்டவனை என்ன பண்றாரு ஆச்சாரியன், தன்னுடைய நிர்ஹேதுகமான கிருபைக்கு விஷயமாக்குகிறான். அது மட்டும் இல்ல, அப்படி விஷயம் ஆக்கக்கூடிய காலத்திலே அறியாத விஷயங்கள் எல்லாம் அறிவித்த அத்தா என்று சொல்லும்படியாய் அறியாதனவத்தை எல்லாம் அறிவிக்கிறான். அவனுக்கு நல்ல உபதேசங்கள் எல்லாம் பண்ணுகிறான். அது மட்டும் இல்ல, சப்தாதி விஷயங்கள், அந்த எபெருமானை ஒழிந்த இதர விஷயங்கள் எல்லாம், இந்த லோக விஷயங்கள் எல்லாம் அவனுடைய இருக்கக்கூடிய அந்த இச்சையை போக்குகிறான். அப்படி போட்டு என்ன பண்றான், அதுக்கு மேல எபெருமானை மல்லாசாசனம் பண்ணுவதற்கு ஆளாகும்படி செய்யக்கூடியதா இருக்கிறது. அப்படி வேறுபாடு தான் இந்த ஆச்சாரியன் என்று சொல்லக்கூடியவன். அப்ப என்ன பண்றா, இவ்வளவு விஷயங்கள் நமக்கு ஆச்சாரியன் பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே அந்த சிஷ்யனால என்ன இருக்கும், ஐயோ இவ்வளவு உபகாரம் பண்ணவனுக்கு நமக்கு ஒரு உபகார ஸ்மிருதியா பிரத்யுபகாரம் பண்ணணும்னு ஒரு இவ்வளவு நன்மைகள் பண்ணணும், திருப்பி நன்மை பண்ணணுமே என்று நினைக்கக்கூடியதா இருக்கிறான். அப்போ செய்நன்றியால என்ன பண்றான், சீடனானவன் என்ன பண்றான், சிஷ்யனானவன் இனி இந்த ஆச்சாரியனை விட்டு நம்ம பிரிந்து இருக்கக்கூடாது. இவனை பிரிந்து இருந்தவன் ஆனால் நமக்கு ஆத்மாவுக்கு நாசம் தான், இது நம்ம சொரூபம் கெட்டு போகும் என்று நினைக்கிறான். அப்ப என்ன பண்ணால், ஆச்சாரியனுடைய கூடி வாழும் போட அந்த பேர் எப்படி கிடைக்கிறதுனால் அந்த சிஷ்யனாலேயே கிடைக்கக்கூடிய உபகார ஸ்மிருதியாலே சகவாசம் சித்திக்கும். அந்த சிஷ்யனுடைய உபகார ஸ்மிருதி, இந்த ஆச்சாரியனுக்கு தான் உபகாரம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய காலத்திலே ஆச்சாரியனுடைய சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை அந்த பலனானது அவருக்கு கிட்டுகிறது என்று காட்டுகிறார். ஒரு சின்ன துணுகை அதை எடுத்து 2 சூத்திரங்களாலே ரொம்ப விவரணமாக காட்டுகிறார்கள். அப்போ உபகார ஸ்மிருதியாலே சகவாசம் திருப்பி வியாக்கியானத்துக்கு வந்து, ஆகையால் உபகார ஸ்மிருதியாலே சகவாசம் சித்திக்கும் என்கிறபடியே சகவசிதராய், சகவசிதரான கூட ஆச்சாரியன் கூட வசிக்கக்கூடியதாய் அவன் கண்வட்டம் விடாதே வர்த்திக்க மாட்டாதிரே.
அவன் கண்வட்டனா அவன் கண் பார்வையிலே போயிருக்கான். கண் பார்வையிலே இருக்கவே விட்டு வர்த்திக்க மாட்டான், வளரவே அந்த இடத்துல அதை விட்டு வேற எந்த இடத்துலயும் அவன் இருக்க மாட்டான், வர்த்திக்க மாட்டான், அதில் வாழ மாட்டான். அப்படிப்பட்ட திருவுள்ள கருத்தை உடையவர்கள் தெய்வவாரி ஆண்டான் நஞ்சியர் போல்வார். இப்படிப்பட்ட கருத்துக்கு யாராவது அதிகாரிகள் உண்டா அப்படின்னு யாராவது கேட்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல 2 அதிகாரம் எடுத்துக்காட்டா. ஒருத்தர் தெய்வவாரி ஆண்டான், மற்றொருவர் நஞ்சியர்னு தெரிவிக்கிறார். தெய்வவாரி ஆண்டான்னு சொல்லக்கூடிய யாருன்னா ஆளவந்தாருடைய கோஷ்டியில் அன்வைத்தவர். ஆளவந்தார் தரத்துல அப்படியே உயிரா இருக்கக்கூடியவர். ஒரு சமயத்துல ஆளவந்தார் என்ன பண்றார், அத்தியன உற்சவத்துக்காக போய் அந்த பங்கு பண்றதுக்கு முதலீடோட போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ அரையர் சுவாமி என்ன பண்றார், அந்த திருவனந்தபுரத்து பாசனம் கெடுமடராயவெல்லாம் கேசவாய் என்ன அப்படி அந்த பாசனத்துல ஒரு இது சொல்றார். நடமினோ நபர்கள் உள்ளீர் நாமவ கரிய சொன்னோம், நடமினோ நபர்கள் உள்ளீர். ஆலய சுவாமி என்ன பண்றார், இந்த பாசுரத்தையே இந்த வரிகளே என்ன பண்றார், பல முறை வந்து ஆளவந்தார் திருமுகத்தை நேரம் வந்து அந்த வாக்கியத்தை சொல்றார். அந்த கானத்தை இசைக்கு பாடக்கூடிய காலத்திலே எம்பெருமானை நோக்கி பாட வேண்டிய அந்த இதை என்ன பண்றார், ஆளவந்தாரை நோக்கி அந்த வாக்கியத்தை எல்லாம் சொல்றார், அந்த பாசுரத்தை பாடுகிறார். அப்போ என்னவோ தோன்றது இருக்கு, ஓ அந்த அனந்த பத்மநாபனுடைய நியமனம் போல இருக்கு, திருவனந்தபுரத்துல போய் அவர் மங்களாசாசனம் பண்ணணும் நியமனம் போல இருக்கு. உடனே என்ன பண்றார், ஆளவந்தார் கிளம்பிட்டார். கிளம்பக்கூடிய காலத்தில் என்ன பண்றார், ஆண்டான் தெய்வாரி ஆண்டான் கூப்பிட்டு, ஆண்டான் இருந்து நம்மளுடைய இந்த கைங்கரியங்கள்லாம் இங்க பார்த்துக்கோம், இந்த மடத்தை நம்மளுடைய மடத்தை நிர்வாகம் பண்ண வேண்டியது பகவத் கைங்கரியத்தான் இந்த நிர்வாகம் இது பண்ணிக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஆளவந்தார் மீதி இருக்கக்கூடிய முதல்களோட கிளம்பி போட்டார். ஆளவந்தார் கிளம்பினதுதான் தாமசம். என்ன ஆச்சுன்னா, இந்த தெய்வவாரி ஆண்டான் திருமேனில ஒரு வைவர்ணியம் அந்த என்ன இருக்கு, அவருடைய அந்த வர்ணம் எல்லாம் இழந்து கொடுத்து. ஒரு பசலை நோய் சொல்றாளே, வந்து ரத்த சொகையா இருந்தா அப்படியே ரொம்ப வெளுப்பா இருப்பாரு, அது போல என்ன ஆயிடுதுன்னா அவருக்கு ஒரு பசலை நோய் அந்த உடம்புல வைவர்ணியம் தோன்றுகிறது. அவர் என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய வியாதி வந்தது போல அவர் என்ன பண்றாரு, சாதாரணமா இருந்தவர் என்ன பண்றாரு, 1-2 நாள் அப்படியே வந்து அப்படியே படுத்த படுக்கையாவே ஆடுறாரு. அப்ப கூட இருக்கக்கூடிய ஏனைய முதலிகள்லாம் என்ன பண்றாரு, ஒரு வைத்தியரை அழைத்து வந்து காட்டக்கூடிய காலத்துல அவர் தான் பரிசோதனை எல்லாம் பண்ணி பாக்குறாரு. பரிசோதனை பண்ணி பார்க்கக்கூடிய காலத்துல இவருக்கு உடம்புல எதுவும் உடம்பு ரீதியா எந்த விதமான வியாதியும் இல்லை, இவருக்கு மனோரீதியா தான் ஏதோ வியாதி இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய ஆண்டான் சுவாமி என்ன இது உங்களுக்கு மனோரீதியா வியாதின்னு சொல்றாரு என்ன அப்படின்னு கேட்டார். இல்ல ஆளவந்தாரை பிரிந்து என்னால் இருக்க முடியல, ஆளவந்தாரை பிரிந்து என்னால் இருக்க முடியலன்னா சரி. அப்போ வைத்தியர் சொன்னாரா, இவர் இப்படியே வச்சுட்டு இருக்காதீங்கோ, இவர் ஆளவந்தார்கிட்ட எப்படியாவது எழுந்தருளை பண்ணி போட்டு போட்டோம். உடனே என்ன பண்ணா, அவர் ஏதோ ஒரு பல்லக்கு மாதிரி யாரோ ஒரு சாதனத்துல எழுதல பண்ணி ஒரு இதுல பண்ணி அவரை எழுந்தருளை பண்ணி கொண்டு போனார்கள். அது போகக்கூடிய காலத்தை ஆச்சரியத்தை பாருங்க. திருவனந்தபுரத்துல ஆளவந்தார் இருக்கார். திருவனந்தபுரத்தை அந்த எல்லையை அடைந்தக்கூடிய காலத்துல என்னாச்சா, அவருக்கு வந்து அந்த படுத்த படுக்கையா இருந்தவர் அந்த தெய்வவாரி அண்ணன் திருவனந்தபுரத்தை அடையக்கூடிய காலத்துல அந்த எல்லையை அடையக்கூடிய காலத்துல அவர் படுத்தவர் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் லைட்டா அப்படி எழுந்துட்டான், உத்தான சையா எழுந்துட்டான். இன்னும் போக போக என்ன பண்ண, நல்லா எழுந்து மலைகளே உட்கார்ந்துட்டாராம். ஆளவந்தாரை கண்ட உடனே என்ன பண்ணார், எழுந்தே உட்கார்ந்து விட்டார். ஆளவந்தார் பக்கத்துல வந்தார், போய் அவரை கட்டி விட்டார். இப்ப என்ன ஆகுதுன்னா, தேசாந்தரத்தில் இருக்க மனந்தான் பொருந்த மாட்டாது என்று சொல்லும்படியாய் என்ன சொல்றது, உபகார ஸ்மிருதியாலே சகவாசம் சித்திக்கும். அந்த ஆளவந்தார் பண்ணிருக்கக்கூடிய உபகார ஸ்மிருதியெல்லாம் அந்த இதெல்லாம் நினைச்ச உபகாரங்கள்லாம் நினைத்து பார்க்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஸ்மிருதியாலே என்ன நினைக்க, அந்த நினைவாலே அவருக்கு கிடைத்தது என்ன அப்படின்னா, அந்த ஆளவந்தார் கூட இருக்கக்கூடிய ஒரு வாசம், அந்த அதிருஷ்டம் அவருக்கு கிடைத்தது என்று சொல்லக்கூடியதா இருக்கு. அதே போல நஞ்சியர் எப்படிப்பட்டவர், நஞ்சியர் என்னன்னா வட்டரை விட்டு பிரியாத. ஒரு சமயம் என்ன பண்ணார், இங்க மேல்நாட்டுக்கு எழுந்துள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, வட்டரை விட்டு எழுந்து விட்டேன். அதனால என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல வரக்கூடிய காலம் திரும்பி வந்து நான் ஸ்ரீரங்கத்துக்குள்ள வரணும். வரக்கூடிய காலத்துல ஏதோ உற்சவம், ஸ்ரீரங்கத்துக்கு பெரிய உற்சவம் நடக்குது, மழைக்காலம், பெரிய வெள்ளம். இவர் என்ன பண்ணார், அந்த வெந்தறிவுக்காக இருக்க அந்த பக்கத்துல நின்றுட்டு அங்கே வளமுடியல, உள்ளே வர முடியல. என்ன பண்ணாரு, அப்படியே வந்து என்ன பண்றாரு, எப்படி பட்டரை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன் சொல்லும்படியாய் இருந்தது என்று காட்டுகிறார்கள். உரத்தாழ்வான ஒரு சமயத்துல ஒரு சந்தர்ப்பத்துல திருக்கோவிலூர் நம்பி இடத்துல போய் ஒரு விஷயத்தை கேட்டுமான்னு அனுப்பிச்சுட்டேன். அதாவது இந்த ஆத்மாவுக்கு அந்தரங்க நிரூபணம் எது அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சீபாஷத்துக்கு எழுதக்கூடிய காலத்திலே இந்த ஆத்மாவுக்கு அந்தரங்க நிரூபணம் இருக்கக்கூடியது தாசத்துவமா என்ன அப்படின்னு வந்து ஒரு விஷயம். அது தாசத்துவம் தான் அப்படின்னு சொல்லணும். அதை என்ன பண்றாரு, எம்பெருமான் என்ன பண்றாரு, இது திருக்கோவிலூர் நம்பி இடத்திலேருந்து வந்ததாக இருக்கணும் இந்த அர்த்தம் அப்படின்னு சொல்லி புறத்தாழம் 2-3 மாதம் ஆகி கொடுத்து புறத்தாழம் சொல்றா, இனிமேல் நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு போயிட்டு வரேன். அது வரைக்கும் திருக்கோவிலூர் நம்பின்றவர் எதுவுமே என்னன்னு கேட்கல, ஏன் கிளம்பிட்டுன்னு கேட்டாரா, எம்பெருமானாரை போய் இனிமேல் நம்மளால இருக்க முடியாது, இவ்வளவு காலம் நம்ம பார்க்காத கண்ணெல்லாம் பூத்து போயிடுத்தேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படி ஆச்சாரியனை பிரிந்து தேசாந்தரத்தில் இருக்க மனந்தான் பொருந்தும். அப்புறம் அர்த்தத்தை ஒரே வழியில சொன்னார கேட்டு ஆழ்வான் திரும்பி உடனே வந்தார் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது சரித்திரம். அப்போ ஆச்சாரியனை பிரிந்து இருப்பாரான்னா பிரிந்து இருக்க மாட்டார்கள் என்று காட்டக்கூடியதாக ஆச்சாரியன் பண்ணின உபகாரத்தை அனுசந்தித்தது. அப்படிப்பட்ட திருவுள்ள கருத்தை உடையவர்கள் தெய்வவாரி ஆண்டான் நஞ்சியர் போல்வான். இனி விஸ்லேஷத்திற்க மனந்தான் பொருந்த மாட்டாது என்பானேன். இவ்வளவு சொல்லிட்டீர்களே, அப்படி இருக்கக்கூடிய காலத்துல மனந்தான் விஸ்லேஷத்திற்கு பொருந்த, ஆச்சாரியனை பிரிந்து இருக்க மனந்தான் பொருந்த மாட்டாதுன்னு சொல்றீங்களே, அப்படி விஸ்லேஷித்தவர்கள் உண்டாயிருக்கிறதே என்ன,
ஆச்சாரியன் பிரிந்து பல பேர் தான் இருக்கா, சிலர் பேர் தான் ஆச்சாரியோட இருக்கா. ஆச்சாரியன் பிரிந்து பல பேர் இருக்காளே, அது எப்படின்னு கேட்கலாம். கேட்கக்கூடிய காலத்துல இருத்தல் நீ ஏதறியோம் யாம், அவர்கள்லாம் எப்படி இருக்கா எனக்கு தெரியாதுன்னு மாமனிகள். இருத்தல் நீ ஏதறியோம் யாம், நான் என்ன சொல்ல முடியும், அடுத்தவனுக்காக நான் பதில் சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்தான். ஆச்சாரியன் பண்ணின உபகாரத்தை அனுசந்தித்தலன் ஆகில் ஞானாம்சம் அடைய மறைந்து அஜ்ஞானாம்சமே மேலிடும். அதாவது அவர்கள் எப்படி இருக்கான்ற தெரியல, ஆனால் ஆச்சாரியனை பிரிந்து இருக்கக்கூடிய காலத்து ஆச்சாரியன் பண்ணின உபகாரத்தை மறந்து அனுசந்தித்தலன் ஆகில், அது மறந்து என்ன பண்றான், அப்படி போனானே. ஆனால் ஞானாம்சம் அடைய மறைந்து, ஆச்சாரியனால் எவ்வளவோ ஞானங்கள் உபதேசிக்கப்பட்டிருக்கு, அப்படிலாம் அதெல்லாம் மறந்து போயிடும். என்ன ஏற்படும், அஜ்ஞானம் ஏற்படும். அஜ்ஞானமே மேலிடும் என்கிறபடியே நிஷ்கிருதி இல்லாத பாபம் என்னும்படியால், நிஷ்கிருத்தினா பிராயசித்தமே இல்லாத பாபம், நிஷ்கிருதி இல்லாத பாபம் என்னும்படியான கிருதக்னதையாலே, கிருதக்னதைனா நன்றி மறந்தது, நன்றி மறந்தவன கிருதக்னதையாலே அத்தை அறிய மாட்டாமல் விஸ்லேஷித்து வீடாடி வீத்திருக்கும். இதுதான் நமக்கு வீடுன்னு வீட்டு இருப்பானோ, வீடாடி வீத்திருப்பல் இதுவே வினயத்ததன் செய்வதோன் பாசம். அதை அறிய மாட்டாமல் விஸ்லேஷித்து அவனை பிரிந்து, ஆச்சாரியனை பிரிந்து வீடாடி வீழ்த்திருக்க இதுக்கு கேது எதுவோ அறியோ. அப்படி பிரிந்திருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், பிரிந்ததுனால, ஆச்சாரியனை பிரிந்ததுனால பலவிதமான என்னன்னு சொல்றது துர்கதிகள் உண்டு. அதுல என்னன்னா, ஆச்சாரியன் உபதேசம் பண்ணானே அந்த ஞானாம்சங்கள் எல்லாம் போயிடும், அஜ்ஞானாம்சங்கள் எல்லாம் தன்னிடத்துல சேர்ந்து கொள்ளும். அது மட்டும் இல்ல, நிஷ்கிருதி இல்லாத பாவம், ஆச்சாரியனை பிரிந்ததுனால பிராயச்சித்தம் இல்லாத பாவங்கள் சேரும். அது மட்டும் இல்ல, அதனால அப்படிப்பட்ட அந்த நன்றி கட்ட தனத்தினால என்ன ஆகும், நன்றி மறந்த மேலால என்ன ஆகும், அதை அறிய மாட்டாமல் விஸ்லேஷி வீடாடி வீத்திருக்கிறார்களே இவர்கள், அதுக்கு ஏது என்னால எப்படி சொல்ல முடியும், இருத்தல் நீ ஏதை எப்படி இருக்கார்கள் என்னால எப்படி சொல்ல முடியும் என்று இருத்தல் நீ எதுவும் பிரித்திருக்கிறவர்கள் மனசே அறியும். அத்தனை யார் ஆச்சாரியன் பிரித்திருக்கிறாரோ அவர்கள் தான் பதில் சொன்ன, அவர்கள் மனசுதான் பதில், அவங்க மனசாட்சி தான் பதில் சொல்லணும். இதுக்கு ஆனா பதில் சொல்ல முடியும் கேட்கிறார் மாமனிகள். ரொம்ப அருமையான விஷயம் இது. இனி ஏதறியும் அர்த்தஸ்திதி இதுவான பின்பு, உண்மையான நிலை இதுவான பின்பு இதுக்கு நிதானம் என்னதென்று அறிந்து சொல்லுவாரா. உண்மையான நிலை இப்படி இருக்கக்கூடிய காலத்துல இதுக்கு மூலம் என்ன, காரணம் என்னன்றது யார் சொல்லுவார்? ரொம்ப அற்புதமா இதுக்கு மேல் கூட இருக்கக்கூடிய வியாக்கியானம் பாருங்க. பரதோஷங்களில் அக்கியராயிருக்கும் அவராகையாலே இதுக்கு ஏத்வந்தங்களை தான் அருளி செய்ய கூசி. மாமனிகள் தான் சொல்றார். எப்படிப்பட்டவர் மாமனிகள் தன்மை என்ன, பரதோஷங்களில் அக்கியராயிருப்பவர்கள், பிறரோட தோஷங்களை பார்த்தா எப்படி போறாரு, நம்மளாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு குணம் கூட கிடையாது, நம்ம கிட்ட நிறைய குணம் இருக்குதான் நினைச்சுக்கிறோம். பிறர்கிட்ட என்ன இருக்கா, எவ்வளவோ நான் நல்ல குணம் புரிஞ்சு ஒருத்தர் இருப்பார், அவரா அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல ஆனால் மாமனிகளுடைய குணம் எப்படிக்கா, பரதோஷங்களில் அக்ஞராயிரு, அக்ஞர்னா அறியாமையா இருக்கக்கூடிய, பிற தோஷங்களை அறியாதவர், பிறர்கள்லாம் பண்ணக்கூடிய தோஷங்களை அறியாதவராய் இருக்கக்கூடியவர் மாமுனிகள் என்று காட்டுகிறார். அறியாது அக்ஞராயிருக்கும் அவராகவே. அது மேல என்ன சொல்றார், இதுக்கு ஏற்பந்தரங்களை ஆச்சாரியனை பிரிந்திருக்கிறாங்க, அதுக்கு காரணம் என்ன அப்படின்றதை சொல்லுகிறார். தாம் அருளி செய்ய பூசிக்கிறார், பூசி லட்சப்படுறாராம். அதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த குறை இருக்கு இந்த குறை இருக்குன்னு சொல்லணும் இல்லையா. ஆச்சாரியனை பிரிந்து இருக்காருனாலே அது ஒரு குறை தானே. அது அப்படி குறைய சொல்லணும் அப்படின்னா, மாமுனிகள் எப்படிப்பட்டவராக இருக்காரு, பிறருடைய குறையை காணாதவராக இருக்கக்கூடியவர், அது எப்படி சொல்றது, எனக்கு சொல்ல முடியல அப்படின்னு கூசி அதை என்ன பண்றார், இருத்தரணி ஏதறியோம் யாம், என்னால எப்படி சொல்ல முடியும், அவர்கள் மனசுதான் சொல்ல வேண்டும் என்று மாமுனிகளுக்கு ஒரு வெட்கம் ஏற்படுகிறது. இனிதறியோம் யாம் என்றார், இனி ஏதறியோம் என்றார். நித்தியம் குரு உபாசிதா, இந்த ஆச்சாரியனை பிரிந்து இருக்கிறார்களே அவர்கள் என்ன இந்த கட்டளைகள் காட்டுகிறார்கள். நித்தியம் குரு உபாசிதா என்கிற சாஸ்திர வச்சனம், சாஸ்திர வச்சனம் என்ன சொல்றது, நித்தியம் அனுதினமும் அந்த ஆச்சாரியனை உபாசிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறது. அது சாஸ்திர வச்சனம். அது மட்டும் இல்ல, சாஸ்திர வச்சனுக்கு அனுகுணம் அன்றிக்கே. ஆச்சாரியனை பிரிந்து எப்படி இருக்கான், பிரிந்தவன் எப்படி இருக்கான்னா, இந்த சாஸ்திர வச்சனத்துக்கு அனுகுணமாய் அதை பின்பற்றி நடக்கல, அதுக்கு எதிராகத்தான் நடக்கிறார். சதாச்சாரியன் கண்வட்டம் விட்டால் நித்திய சம்சாரியா போம் இத்தனை என்று ஆச்சாரிய வச்சனத்துக்கும் அனுகுணம் அன்றிக்கே. ஒண்ணு மேல சொன்னது நித்தியம் குரும் உபாசித்தான் சொல்லக்கூடிய சாஸ்திர வச்சனம், அனுதினமும் பிரதிதினமும் ஆச்சாரியனை உபாசிக்க வேண்டும் என்று தெரிவிக்கக்கூடியது, அது சாஸ்திர வச்சனமா இருக்கிறது. ஆச்சாரிய வச்சனம் எப்படி இருக்குன்னு கேட்டால், சதாச்சாரியன் கண்வட்டம் விட்டால், ஆச்சாரியனுடைய கண் பார்வையிலே மறைந்து போயிட்டால்னா நித்திய சம்சாரியா போம் இத்தனை. எவ்வளவு நலன்கள் இருந்தால் நீ என்ன பண்ணுவ, நீ பரமபதம் கையிலங்கு நெல்லிக்கடையா உனக்கு பரமபதம் கிடைக்கக்கூடிய காலத்துல என்ன பண்ணார், உன் தலையில நீயே மண்ணு போட்டை கொண்டதா போல நித்திய சம்சாரியாக போய் விடுவாய் அப்படின்னு. இது என்ன ஆச்சாரியனுடைய வச்சனம். அப்ப என்ன சொல்றாரு, அந்த சாஸ்திர வச்சனத்துக்கும் கட்டுப்படலை ஆச்சாரியனை பிரிந்து இருக்கக்கூடியவர், ஆச்சாரியனுடைய வச்சனத்துக்கும் கட்டுப்படலை என்று ஆச்சாரிய வச்சனத்துக்கும் அனுகுணம் என்றிருக்கே இவர்கள் அனுஷ்டானம் அறிவுடையாக்கும் அறிய போகாத ஆயிரே இருப்பது. அதாவது இந்த காரணம் என்ன, அறிவுடையான இடத்துல ஆச்சாரியனே வச்சுக்கலாம், இவனை திருத்தி பண்ணி கொண்ட ஆச்சாரியனே நினைக்கலாம், இவன் ஏன் இப்படி விட்டு போனான் நம்மள அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கே ஆச்சாரியனுக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கும்.
இல்லைன்னா சர்வஜனா இருக்கக்கூடிய அறிவுடையா சொன்ன எம்பெருமானே சர்வஜன் எல்லாம் அறிந்தவனே, அப்படி ஒரு எம்பெருமானே இது என்ன காரணம்னு சொல்றதுக்கு அப்படியே மறைந்து விஸ்மிதராய் ஆச்சரியப்பட்டு போகிறான்னு சொல்லக்கூடியதான் இருக்கிறது. அன்றைக்கே யாம் யாம் ஏதறியோம் என்று ஆச்சாரிய பதச்சாயில இருந்து பல்லவிதாதிகள் ஆம்படியான ஸ்வரூப விகாசத்தை உடைய நாய். அதாவது யாம் ஏதறியோம், நாம் ஒன்றும் தெரியாது, நமக்கு ஒன்றும் தெரியாது. எப்படி இருக்கணும்? அந்த சிஷியனானவன் ஆச்சாரிய பதச்சாயிலே, அந்த ஆச்சாரியோட திருவடி நிழலிலே இருந்து, அத்தனை சொன்ன ராமானுஜ பதச்சாயான்னு சொன்னமே, அதே போல ஆச்சாரியுடைய பதச்சாயில இருந்து பல்லவிதாதிகள் ஆம்படியான, பல்லவிதாதிகள்னா பல்லவிக்கிறதுனா புஷ்பிக்கக்கூடியது. ஒரு புஷ்பமானதுக்கு ஒரு மொட்டா இருக்கு, அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அது புஷ்பிக்கிறது, அப்புறம் காயாது, கனியாது. அப்படி பலவிதமான தசைகளை வந்து மேல மேல நோக்கி, அதனுடைய தசை என்ன உடனே மேல மேல நோக்கி போகக்கூடியதா இருக்கு. பல்லவிதாதிகளாம் அப்படி ஸ்வரூப விகாசத்தை உடைய நாய். மேல மேல போகணுமே அவன். ஆச்சாரியம் வரக்கூடிய காலத்திலே என்ன பண்றான்? ஒரு ஞானமா அவன் இடத்துல அடையிறான் ஆச்சாரியன் தரத்துல. அப்ப என்ன ஆறான்? ஒரு தசைகளை அடைகிறான். முதல்ல மொட்டாக வருகிறான், அப்புறம் என்ன ஆகிறான்? அப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன வந்து மொட்டையில இருந்து ஒரு புஷ்பமாகிறான், புஷ்பத்தில இருந்து காயாகிறான், காயிலிருந்து கனியாகிறான். அது போல என்ன ஆகுது? பல பல பரிணாமங்கள் உண்டு. அப்படிப்பட்ட பரிணாமங்கள் என்ன? சொரூப விகாசம் அது. அதை இந்த சொல்லக்கூடிய காலத்துல என்ன பண்றார்? இந்த புஷ்பத்தை இட்டு காட்டினா கூட அந்த ஆத்மாவோட இது பண்ணக்கூடிய காலத்துல ஒப்புமை பண்ணக்கூடிய காலத்துல எப்படி ஆறுதுன்னா அவன் சொரூப விகாசத்தை அடைகிறான். நாள்பட ஆச்சாரியனுடைய சகாசத்தாலே, ஆச்சாரியன் கூட இருப்பதனாலே அவனுக்கு வந்து சொரூப விகாசம் ஏற்படுகிறது. ஆனால் அந்த சொரூப விகாசத்துக்கு அது எல்லாம் நாசம் பண்ணும்படியா இருக்கக்கூடியது எப்படி என்னன்னா, இப்படி ஆச்சாரியன் கூட இருந்தா இப்படிப்பட்ட நன்மைகள்லாம் நடக்கும். ஆனால் தத் விபரீத அனுஷ்டான யுக்தனுடைய ஹிருதய ஸ்திதிக்கு ஏது இன்னதென்று அறியாது, இன்னதென்று அறிந்து, அதான் ஆச்சாரியன் சகாசில இருந்து வந்து அந்த ஜீவாத்மாவானது, அந்த ஆத்மாவானது விகாசம் அடையக்கூடியதா இருக்கிறது. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய ஆச்சாரியன் பிரிந்து இருக்கக்கூடிய என்னன்னா, அதுக்கு விபரீதம், அதுக்கு எதிர்மறையான அனுஷ்டானத்தை கொண்டவனாய் இருக்கிறான். சொல்லக்கூடிய எதிர்மறையான அனுஷ்டான விபரீத அனுஷ்டான யுக்தனுடைய ஹிருதயஸ்திதி. ஏன் அப்படி ஆச்சாரியன் பிரிந்திருக்கிறான்? அவனுடைய மனசுல ஏன் அப்படி தோன்றிருக்குது? அப்படி ஹிருதயஸ்திதிக்கு ஏது இன்னதென்றறிந்து, காரணம் என்ன? இன்னதென்றறிந்து அதை சொல்லுவதொன்று தெரிகிறதில்லை, எனக்கு தெரியறதில்லை. எப்படி நான் சொல்றது? எனக்கு தெரியல அப்படின்ற, எனக்கு தெரியல. நாம் அதை அறியோம் என்றபடி எனக்கு தெரியாது. இதெல்லாம் அறியோம் யார் என்று சொல்ல முடியாது. ஆகையால் இது சர்வஜர்க்கம் துர்ஞேயமாய இருக்கிறதாய்த்து. சர்வஜன் சொன்ன எல்லாம் அறிந்தவன் சொன்ன கீழே சொன்ன எம்பெருமானே சொல்லலாம் சர்வஜன்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சர்வஜனுக்கு என்ன பண்ணா? துர்ஞேயம்னா அவனே அறிந்து கொள்ள. சர்வஜனா எல்லாம் அறிந்தவனா இருக்கான். அப்படிப்பட்ட சர்வஜனம் அறிந்து கொள்வதற்கு அரிதாயிருக்கிறது, துர்ஞேயமாய் இருக்கிறது, அறிந்து கொள்வதற்கு அரிதாயிருக்கிறது. இவ்விடத்திலே நஞ்சியர் திருவடிகளை ஆசிரியத்து தேசாந்தரத்திலே அகன்று போக உத்தியோகித்த வைஷ்ணவனை குறித்து ஞானாதிகராய் இருப்பார் ஒருவர் உமக்கு ஜீயர் திருவடிகளை அகன்று போக வேண்டிற்று என்று வெறுக்க, எங்கே இருந்தாலும் ஜீயர் அபிமானம் உண்டு என்று தேறி வார்த்தை சொல்ல. அதான் இன்னொரு ஒரு ஐதீகத்தை எடுத்து காட்டுறாங்க. ஒரு சிஸ்டர் ஒருத்தர், அவர் வந்து நஞ்சியர் திருவடிகளை ஆசிரியத்தவர். அவர் என்ன பண்றார்? ஒரு தேசாந்தரத்துக்கு போன ஆச்சாரியன் விட்டு பிரிந்து போகணும்னு நினைக்கிறார். அப்படி பிரிந்து போகணும்னு நினைக்க கூடிய காலத்துல என்ன ஆகுதுன்னா, இன்னொரு சிஷ்யர், மற்றொரு சிஷ்யரானவர் என்ன பண்றார்? அவர் உனக்கு ஜீயர் திருவடிகளை அகன்று போக வேண்டிட்டு என்று வெறுத்து பேசுறாரு. கொஞ்சம் இந்த மாதிரி ஜீயர் திருவடி ஆச்சாரியன் திருவடி விட்டு பிரிஞ்சு போலாமா அப்படின்னு கொஞ்சம் அவருக்கெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு மனசு வெதுப்பு. ஆச்சாரியன் விட்டு பிரிந்து போறாருன்னு வெறுக்க, எங்கே அவர் சொல்றாரா, எங்கே இருந்தாலும் ஜீயர் அபிமானம் உண்டே என்று தேறி வார்த்தை சொல்ல. நான் எங்க இருந்தா என்ன, இங்க இருந்தா ஆச்சாரியன் திருவடி வாரத்துல இருந்தா என்ன, இன்னொரு இடத்துல எங்கேயோ இடத்துல இருந்தா என்ன, எங்க இருந்தாலும் ஜீயரோட நஞ்சியரோட அபிமானம் நமக்கு உண்டு என்று சொன்னாராம். சொல்ல எங்கே இருந்தா ஜீயர் அபிமானம் உண்டு என்று வெறுத்து தேறி வார்த்தை சொல்ல, இத்தை ஜீயர் திருவடிகளுக்கு அந்தரங்காயிருப்பாள் ஒரு சாத்விகை அம்மையார் கேட்டு. இந்த ரெண்டு பேருக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னொரு ஒரு சிஷ்யா ஜீயர் திருவடிகள்ல ஆசிரியர் நஞ்சியர் திருவடி ஆசிரியர் அந்தரங்கையா இருக்கக்கூடியவள் ஒரு அந்த சிஷ்யா கேட்டாலும் கேட்டு, சாத்விகா இருக்கக்கூடிய அம்மையார் கேட்டு, ஆச்சாரிய விசேஷத்தில் நெஞ்சு இழையாமல் போகிறவரை பார்த்து, என் சொன்னாய் பிள்ளாய், அவனுக்கு எப்படி இருக்கணும், இவனுக்கு நெஞ்சமானது எப்படி இருக்கணும், ஆச்சாரிய விசேஷத்தில் எப்படி இருக்கணும், அந்த நெஞ்சானது என்ன பண்ணும், அப்படியே குமரணும். ஆச்சாரியனை பிரிந்திருக்கணும், குமரனா இருக்கணும். அதுல இப்படி குமராமல் போகிறவரை பார்த்து, இப்படி போறேன்னு சொல்றிய, என் சொன்னாய் பிள்ளாய், இது எப்படா இப்படி சொல்லிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டே அப்படின்னு கேட்கிறாள் அவன். பிள்ளாய் ஏனத்திருவாய் உலகிடந்த ஊழியான் பாதம் நாளும் மறுவாதார்க்கு உண்டாமாவான் என்கிற பாட்டின் வியாக்கியானத்திலே அருளி செய்த கதையை இவ்விடத்திலே அனுசந்திப்பது என்றார். அதாவது காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சிஷ்யரானவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், நஞ்சியரோட அபிமானம் எனக்கு எல்லா இடத்துலையும் உண்டு, எங்க போனாலும் இங்க இருந்தாலும் உண்டு, எங்க இருந்தாலும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், வராக சர்வஸ்லாக இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல, ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரஹா தாதுசாமிய ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம்
ததஸ்தம் மிரியமானந்து காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதின்னு சொன்னார். முக்கியமா அதுல கொள்ள வேண்டிய இந்த பிரகரணத்துக்கு சேர்ந்து கொள்ள வேண்டிய என்ன அப்படின்னா, அதாவது ஒன்ன நான் நினைக்கிறேன், நீ நினைக்காது போனாலும் அந்த அந்திம சமயத்திலே சரம திசையிலே நான் உன்னை நினைக்கிறேன்னு வராக ஜென்ம ஸ்லோகம். அது மட்டும் எடுத்துனா போதும். என்ன அதை மட்டும் எடுத்துனா போதும். எடுத்து சொல்றார், அந்த அந்திம திசையிலே வந்து நான் நீ நினைக்கணும்னு அவசியம் இல்லை, நானே நினைக்கிறேன்னு வராக பெருமாள் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டார். அதை கொண்டு அவர் என்ன சொன்னார், அந்த அபிமானம் எங்க இருந்தாலும் இருக்கும். வராக பெருமாளை ஏற்கனவே சொல்லியிருக்காரு, எங்க இருந்தாலும் உனக்கு நான் நினைக்கலாம்னாலும் நீ நினைக்கலாம், நான் நினைக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதனால நான் எவ்வளவு ஆச்சாரியன் நினைக்கலாம்னா கூட நஞ்சியரோட கிருபா கடாட்சம் நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும்னு சொல்லிட்டான். அந்த நினைவுல கொண்டு என்ன பண்ணார், நஞ்சியர் கிருபை நமக்கு எவ்விடத்தில் போனாலும் உண்டு. அது உண்மையான விஷயமா இருக்கலாம். ஆனா இந்த அம்மா சொல்றாரு, இல்ல இல்ல, அதே நீ வந்து வராக பெருமாள் சொல்றேன், அதே வராக பெருமாள் விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்கள். முதல் திருவந்தாதில பொய்கை ஆழ்வார் சொல்றது, ஏனத்திருவாய் உலகிடந்த ஊழியான் பாதம் வருவாதார்க்கு உண்டாமவான். வராக பெருமாள் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டால், அது சரியா புரிஞ்சுக்கோ பிள்ளாய். எப்படி புரிஞ்சுக்கோ, அந்திம திசையில நீ நினைக்காத போனால்தான் நான் உன்னை நினைக்கிறேன்னு சொன்னார். உன்னால நினைக்க முடியாத திசையில் தான் நான் நினைக்கிறேன்னு சொன்னார். உன்னால நினைக்கக்கூடிய திசையில் நான் நினைக்கிறேன்னு சொன்னார். அவர் சொல்லலையே. அப்ப சொல்றாரு, இதே ஏனத்திருவாய் உலகிடந்த பிரான்னா அதே வராக பெருமான் இந்த உலகடை இடந்த காலத்தில் ஏனத்திருவாய் உலகிடந்த பிரான் ஏனத்திருவாய் உலகிடந்த ஊழியான் பாதம் நாளும் மறுவாதார்க்கு உண்டாமவான். அப்படிப்பட்ட அந்த ஏனத்திருவாய் வராக பிரானை இருந்து இந்த பூமி பிராட்டியாய் காப்பாற்றியமாக இருக்கக்கூடிய அந்த வராக பெருமாளை நினையாதவருக்கு, நாளும் நினையாதவருக்கு வான் உண்டோ, அந்த வானுலகம் இந்த விண்ணாடு உண்டோ? கிடையாதே. நீ நினைக்கணும்னு தானே சொல்லியிருக்கார். அங்கே ஆழ்வார் சொல்லியிருக்கிறது ரொம்ப வந்து பிளாக் அண்ட் ஒயிட் சொல்றாரு. நன்னா எழுதிட்டு போயிட்டார் ஆழ்வார். நாளும் நினைக்கணும் வராக பெருமாள்னு சொல்லிட்டாரு. நீர் எந்த வராக பெருமாளை உதாரணம் எடுத்து அவன் நினைத்து அவன் எந்த சமயத்துல அவன் நினைக்கிறான்னு நடக்கு சரம திசையில நினைக்கிறான்னு சொன்னாரோ, அது சரம திசை தான். நீ அது உனக்கு சரம திசை இல்லையே, இது சரம திசை இல்லையா, உன்னால் நினைக்க முடியாத ஸ்திதி இல்லையா, உன்னால் நினைக்கக்கூடிய ஸ்திதி தானே. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே ஆச்சாரியனை விட்டு நீ விலைக்கு போகலாமா, போகிறது தப்புன்னு தெரிவிச்சாலும். அப்போ அது சொல்றார், என்கிற பாட்டின் வியாக்கியானத்திலே அருளி செய்த கதையை இவ்விடத்திலே அனுசந்திப்பது என்றார் என்று அஸ்மத் ஆச்சாரியர் அந்திமோபாய நிஷ்டையிலே அருளி செய்தாரே. அதாவது மாமணிகளுக்கு பேர் என்னன்னா பொய்யில்லாத மணவாள மாமணிகள் பேர். என்ன அப்படின்னு கேட்டால், யார் யாருடைய மேற்கோள்களை எந்தெந்த இடத்துல எடுத்து காட்டுறாரோ இது இன்னாருடைய கிருதி, இவர் பண்ணித்தது, இவர் அருளி செய்ததுன்னு சொல்லிடுவார். அதே போல புலகாஞ்சியர் என்ன பண்ணுவார், புலகாஞ்சியர் யாரோடைய இது காட்டக்கூடிய காலத்துல ரொம்ப விசேஷமா காட்டணும்னா இது இன்னாரோட இது. அதான் அதை அந்த கிரமத்திலே பார்த்தோம்னா அஸ்மத் ஆச்சாரியர், அவருக்கு ஆச்சாரியர் ரெண்டாவது என்னன்னா, அந்த வந்து பரவஸ்து பட்டபுரான் ஜீரத்திரத்திலே அவருக்கு இருந்தா வந்து என்ன சொல்றது, அந்த ஆச்சாரிய அபிமானம். ஒரு விஷயத்தை இப்படிப்பட்ட விஷயத்தை வியாக்கியானம் பண்ணணும்னா அது எப்படி இருக்கணும்னா அவர்கள் மனசுலே அந்த அந்த கொள்கை ஊறி இருக்கணும். அப்படி இருந்தால்தான் வியாக்கியானம் எழுத முடியும். அந்த வியாக்கியானத்துல வெளிப்பாடுல அது தெரியக்கூடியதா இருக்கிறது. அஸ்மத் ஆச்சாரியரான மத்தியமாபாய பரவஸ்து பட்டபிராஞ்சியரோட அந்திமோபாய நிஷ்டையில இது இருக்கிறது, அதையே தான் இந்த இடத்துல எழுதுகிறேன் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. ஆச்சாரியன் செய்த உபகாரமானது தேசாந்தரத்தில் இருக்க மனம்தான் பொருந்த மாட்டாது இருத்தலினி ஏதறியோம் யாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தால் என்ற பாசுரத்தாலே காட்டின விஷயம் என்ன அப்படின்னால், ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை நினைத்தால் ஆனால் அவன் என்ன பண்ணணும், அந்த சிஷ்யனானவன் ஆச்சாரியனை விட்டு பிரிந்திருக்க கூடாது. ஆனால் சிறுவர் பிரிந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இருத்தலுக்கு காரணம் யாம் அறியோம். ஆனால் ஆச்சாரியனை விட்டு பிரியாத இருக்க வேண்டும் என்றுதான் அவருடைய பிரார்த்தனையாக இவ்விடத்திலே தெரிவிக்கிறார். இப்போ இதோட நீங்க அடியான் கிட்டத்தட்ட 1.5 மாசம் முடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த மாசம் எழுத்து போயிடுது. ஆனா சரளமான வியாக்கியானம், இது ரொம்ப சுலபமான வியாக்கியானம். மீதி இருக்கும்போது அந்த தன்புருவின் தாழ்நிகள்லாம் பார்க்கக்கூடிய காலத்துல ரொம்ப சரளமான வியாக்கியானம், யார் படித்தாலும் புரிந்து கொள்ளக்கூடிய வியாக்கியானம். இதுக்கு மேல இருக்கக்கூடிய பாசனங்களும் அதே மாதிரி சரளமா தான் இருக்கு, எளிமையா தான் இருக்கு. அதனால மேற்கொண்டு அந்த அனுபவத்தை ஆச்சாரியன் தன்னாரியனுக்கு ஆச்சாரியன் முடிஞ்சு போடுது, தன்னாரியனுக்கு தான் அடிமை செய்வது என்னன்றத நாளை காலை 8:15 மணிக்கு வழக்கம் போல பிரமாக அணிவிப்போம். ஸ்ரீமதே ரம்யஜா மாதிரி முனீந்திராய மகாத்மனை ஸ்ரீ ரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகராயாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம் ஸ்ரீமத் சுந்தரஜா மாதிரி முனிமானசவாசினே அண்ணங்கராரிய வரியாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம். தழை நல்ல இன்பம் தலைப்பேதெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து. ஆழ்வார் பெருமாள் இயற்று